கிறிஸ்துமஸ் ஆராதனையில் கர்த்தர் நமக்கு வார்த்தையின் மூலமாக நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி தர. இப்போ கிறிஸ்துவின் பிறப்பு என்பது ஒரு ஐதீகமாக போயிடக்கூடாது, அது அனுபவமாக போகணும். நான் சொல்லுவேன், பெண்டிகாஸ்ட் இஸ் நாட் டினாமினேஷன். பெந்தகோஸ்துன்றது ஒரு பிரிவினை, ஒரு டினாமினேஷன், அது பிரிவினையாக தான் போயிருக்கு. ஆனால் பெண்டிகாஸ்ட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? வேறு எதாவது ஒத்துக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் பிரச்சனை கிடையாது, எல்லாத்தையுமே தலையாடினே கூடாது. தெரிஞ்சா ஆகுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா அமைதியாகவே இருந்துருங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, கண்களை மூலமா கர்த்தருடைய வார்த்தைக்காக போகும். நம்ம சீக்கிரமா முடிக்கணும். ஏன்னா நீங்க எல்லாம் பரபரப்பாக இருக்கிறீங்க, நல்லா தெரியுது. அதாவது பரபரப்பாக இடத்துல நான் எதையாவது லேட் பண்ணிட்டேன்னா என்ன பரபரப்பாக ஆக்கிட முடியாது. அதனால எல்லாருமே கண்களை இருந்தது முழங்கால் படித்தான், முழங்கால் படிக்கணும், உட்காருதான். நீங்கள் தேவனுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்களோ அது உடல் கொடுத்து நான் உங்கள் கருத்துக்கு மரியாதை கொடு, கருத்துக்கு மரியாதை கொடுத்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே கொடுத்தீங்கன்னா கருத்து ஆசை. அதனால திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சைலன்ஸ் கிடையாது, நீங்கள் எல்லாம் வளர்ந்த விசுவாசி. அதனால சொல்ல அவசியம் கிடையாது. நீங்களாவே அவரை கவனப்படுத்தணும், நீங்களாவே உங்க வாயினால் அவரை புகழணும், நீங்களாவே அவரை துதிக்கணும், நீங்களாவே ஒரு பிறப்பின் சந்தோஷத்தை உங்க மனசுல கொண்டாடணும். கண்களை கொடுங்க, யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. இந்த சைட்ல ரைட் சைட்ல பசங்க யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஒரு அசால்ட்டா உட்காந்துக்கூடாது. நீங்க வந்து சர்ச் தேவனுடைய ஆலயம், தேவ ஆலயத்துல அஸ்திரமா இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி உட்காந்து சமூக கொடுத்து உட்காந்துருந்தா உட்காரக்கூடாது, இல்லை கல்யாணத்துல உட்காந்து வேடிக்கை பார்க்க உட்காரக்கூடாது. இது தேவ ஆலயம். எவ்வளவு பக்தி இருக்கணுமோ அந்த பக்தி இருக்கும், எவ்வளவு பயம் இருக்கணுமோ அவ்வளவு பயம் இருக்கும். இது முடியணும்னு ஒரு மணி நேரத்துல முடிச்சு போகுது, அவ்வளவுதான். ஆனா அந்த ஒரு மணி நேரத்தோட நீங்க வீணாகிய கூடாது. எல்லா கர்த்தரையும் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிறப்பிலே நான் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஆண்டவர் பிறப்பிலே 7 ஆசீர்வாதங்கள் உண்டு, 10 ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த கள்ள உபதேசிங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாம போகக்கூடாது. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனால் நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. நமக்காக பிறந்த இயேசுவிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் நிறைய இருக்கு. அதை நீங்கள் கற்றுக்கொண்டாலே போதும். கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. Oh, wonderful, beautiful God, beautiful Jesus, wonderful Jesus, mighty Jesus. ஒரு அழகான இயேசு, ஒரு அற்புதமான இயேசு, ஒரு அதிசயமான இயேசு, ஒரு பொக்கிஷமான இயேசு, ஒரு விலையேற பெற்றவராகிய இயேசு. Hallelujah. Oh, glory Jesus, glory Jesus. Hallelujah, hallelujah. தன்னை மரீசுதனை புன்மீது அமிழ்ந்து கழுதவனை, புன்மீது அமிழ்ந்து கழுதவனை, புன்மீது அமிழ்ந்து கழுதவனை, முன்னனை மீதுட்ட சின்ன குமாரனை, முன்னனை மீதுட்ட சின்ன குமாரனை, முன்னுரை நூற்படி இந்நில தோற்றன் ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. தந்தை பொதிந்தவளை வானோர்களும் வந்தடி பணிபவளை, வானோர்களும் வந்தடி பணிபவளை, வானோர்களும் வந்தடி பணிபவளை.
மங்கைய தாழந்த மாட்சியடி துணை, மங்கைய தாழந்த மாட்சியடி துணை, வானவரன் என்னும் ஞான குருவான ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்து, பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்து, பார்த்திவனை யூத கோத்திரனை என்று ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உம்முடைய சன்னிதானத்தில் இன்றைக்கு நாங்கள் யாரை உயர்த்த வந்திருக்கிறோம், யாரை காண வந்திருக்கிறோம், யாரை போற்ற வந்திருக்கிறோம், யாரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம், யாரை ஆராதிக்க வந்திருக்கிறோம்? எங்கள் ஜீவன் உள்ள கிறிஸ்துவை அல்லவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லவா இன்றைக்கு நாங்கள் பணிந்து கொள்ள வந்தோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு சாயலிலே நாங்கள் காணப்படும்படியாக எங்களுக்கு அனுகிரகம் செய்கிறார். இது ஒரு கொண்டாட்டத்தில் முடிந்துவிடக் கூடாது. அப்படி ஒரு கிறிஸ்தவர் வாழ்க்கை இருக்க வேண்டாம். எங்க வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய அந்த சுபாவம், அந்த தாழ்மை, அந்த சாந்தம், அவை எல்லாம் எங்களுக்கு இந்த நாளிலே ஒரு தொடக்கத்தை உண்டாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். எங்களை காண்பவர் உண்மையை காண அந்த பாக்கியத்தை தந்தவர் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்து. இன்றைக்கு ஒரு வார்த்தை மூலமாய் பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். அதை நான் நம்புகிறேன். நான் உடைய ஊழியக்காரன். நீர் எனக்கு வார்த்தைகளை அருள்வீர்கள். மாம்சீகமான வார்த்தைகள் அல்ல, ஏதோ கட்டுக்கதைகள் அல்ல, ஏதோ ஜனங்களை உற்சாகப்படுத்துவதற்கான வார்த்தைகள் அல்ல, ஜனங்களின் உள்ளத்தை மாற்றக்கூடிய தேவனுடைய வார்த்தை, அவருடைய இருதயத்தை தொடரக்கூடியவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய குரலாகவே அவருடைய காதலை விழத்தக்கது. இந்த அடியனை மறைத்து விடுவீர்கள், நீ பேசுகிறார். என்னுடைய கண்கள், எல்லாருடைய கண்களும் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும். முடியும் வரை உண்மையே நோக்கி கொண்டிருக்கும். சகல துதி கன மகிமை உமக்கே நான் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இது முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் பேசுவது, வேடிக்கை பார்ப்பது, எழுந்து போவது இவையெல்லாம் தவிர்த்து விடணும். சபைக்கு வந்த பிறகு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதிலே நீங்கள் கவனம் செலுத்தணும். உங்கள் சிந்தனை சிதறக்கூடாது. உங்கள் எண்ணங்களிலே இப்பொழுது பலகாரத்தை குறித்தோ, ஆகாரத்தை குறித்தோ, யார் வீட்டுக்கோ போக வேண்டியது குறித்தோ அப்படிப்பட்ட சிந்தனையிலே நீங்கள் உட்கார்கிறார். உங்கள் சிந்தை பூராக கிறிஸ்துவின் மேலேயே இருக்கும். ஆண்டவர் மேல உங்க சிந்தை இருக்குமானால் நீங்கள் பாக்கியவதிகள், நீங்கள் பாக்கியவான்கள். ஆகவே பேர் கிறிஸ்தவர்களாய் இருக்காதீர்கள், பெயர் கிறிஸ்தவர்களாய் இருக்காதீர்கள், உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார். வசனத்தின் மூலமாக உங்களை பேசுவார். எல்லா வேதத்தை தரப்பும் பைபிள் இல்லாமல் யாரும் கூட பைபிள் எல்லாம் பக்கத்தில் ஒரு பைபிளை காட்டுன்னு அவங்க படிக்கணும். நான் படிக்கும் போது அவங்க கூட படிக்கணும். சும்மா ஒரு வேடிக்கை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு சிந்திக்கிட்டு இருக்கவே கூடாது. அப்படி ஒரு அநாகரிகமான காரியம் இந்த இடத்துல நடக்கவே கூடாது. எல்லா கையும் வேதத்தை எடுத்துன்னு இல்லாதவங்க பக்கத்தில் இருக்கிற வேதத்தை பாருங்க. நாம் வாசிக்க வேண்டிய பகுதி ஒரு தெரிந்த பகுதியாக இருந்தாலும் அதிலிருந்து தேவன் நமக்கு நிறைய விஷயத்தை சொல்லி தரக்கூடாது. அதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம்
1-11 வரைக்கும் சத்தமா வாசிங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பால் அதனென்றால். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதேயாவின் பிரபுக்களே, நீ சிறியதல்ல, என் ஜனமாக இஸ்ரவேலே ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த தளத்திற்கு மேல் வந்து நிற்குமாறுக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை கோலத்தையும் அதுக்கு காணிக்கையாக வைத்தார்கள். தெரிந்த பகுதி தான். நமக்கு எல்லாம் வருஷம் முழுவதும் பண்டிகை வருகிறது. ஆகவே பண்டிகை வேண்டுமானாலும் அலங்காரங்கள் மாறலாம், ஆடைகள் மாறலாம், ஆனால் வசனம் இன்றைக்குமே மாறவே மாறாது. ஆகவே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிந்த ஒன்று தானே, இது எத்தனை முறை தான் வாசிப்பது? எப்பொழுது பார்த்தாலும் கிறிஸ்துமஸில் சொல்லப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான வார்த்தை உண்டு, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்தார் அப்படின்னு கேரல் ரோலெல்லாம் சொல்ற வழக்கம். அதே போல இந்த பகுதியை நாம திரும்ப திரும்ப வாசிப்பது உண்டு. அப்படி வாசிப்பதினாலே நமக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட போவதில்லை. கிறிஸ்துவனுடைய பிறப்பை இந்த வேதம் நமக்கு எடுத்துரைக்கிறபடினாலே அதை நாம் திரும்ப திரும்ப படித்து அதிலே தேவன் சொல்லக்கூடிய அவர் வெளிப்படுத்தக்கூடிய வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகமே விமர்சையாக கொண்டாடுகிற பண்டிகையிலே கிறிஸ்துமஸ் முதல் இடத்தில் இருக்கு. அதனால நமக்கு பெருமை கிடையாது. ஏன் அப்படின்னா உலகமே கொண்டாடுதுன்னா சாதாரண விஷயமா அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா உலகம் கொண்டாடுவது உண்மைதான், ஆனா எப்படி கொண்டாடுகிறார்கள் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதனால கிறிஸ்துவின் பிறப்பை பலர் பலவிதமாய் ஒரு முறையிலே கொண்டாடுகிறது, அருவருக்கத்தக்க முறையிலே கொண்டாடுவதை பார்க்கிறோம். பொதுவாக கிறிஸ்துமஸ் வரும்பொழுது கிறிஸ்துமஸிலே எதை பிரதானமாய் கிறிஸ்தவர்கள் முக்கியப்படுத்துகிறார்கள் என்று பார்க்கும்போது கிறிஸ்துமஸ் தாத்தாவை தான் மிக முக்கியமாக பிரதானமாக முக்கியப்படுத்துகிறார்கள். பொதுவாக கிறிஸ்துமஸ் வேடம் அணிவது எந்த பிரிவினர்கள் இதை செய்து கொண்டிருந்தார்கள்? கத்தோலிக்கர்கள் இது செய்து கொண்டிருந்தார்கள். கிறிஸ்துமஸ் தாத்தா தன்னுடைய பாக்கெட்டில் இனிப்புகளை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பாட்டு பாடி கடைசியில் பிள்ளைகளுக்கு ஸ்வீட்டை கொடுத்துட்டு வருகிற வழக்கம் அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் இது பெந்தேகோஸ்துக்குள்ளே பற்றி கொண்டது. இன்றைக்கு பெந்தேகோஸ்காரர்களும் இதை ரொம்ப அழகாக சூப்பராக நடித்து அரங்கேற்றுகிறார்கள். கிறிஸ்துமஸ் ஆகிற வேலை போடுறதுக்கு சண்டை வேறு, நீ போடுறியா நான் போடுறியா அப்படின்னு ஒரு சண்டை. போடுறவனு போட விடாமல் பண்ணுறது, போடுறவனு குறை சொல்றது. நானாக இருந்தால் சூப்பராக பண்ணியிருக்கேன் கிறிஸ்துமஸ் தாத்தா அப்படிலாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. இது கொடுக்காது கிறிஸ்துமஸ் தாத்தா, இது வாழ்க்கையும் சரியில்லை, இது கிறிஸ்துமஸ் தாத்தா சொல்கிறதும் அவங்க சொல்லுவாங்க. இப்படி வேடம் அணிந்து போய் வைத்து தொப்பையை காட்டிக்கிட்டு கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரி ஆடிக்கிட்டு ஜனங்களுக்குள்ள எதை விதைக்கிறாங்க தெரியுமா? கிறிஸ்துவை அல்ல, கிறிஸ்துமஸ் தாத்தாவை விதைக்கிறாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்ததை செய்யாம இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் பெந்தம் கோசுங்க ரொம்ப ரொம்ப கெட்டு போயிட்டே வராங்கன்றதை நான் அறிந்த ஒன்று. ஏனென்றால் கத்தோலிக்கர்களை குறை கூறினவர்கள் இப்போது கத்தோலிக்கரை போல மாறிவிட்டார்கள். அதுதான் இப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க பண்றதையே பண்ணிட்டு
ஆண்டவர் நம்ம ஆவியில் ஆராதிக்கிறோம், ஆவியில் ஆராதிக்கிறோம். எல்லாம் பண்ணிட்டு எதில் ஆராதிக்கிறது? ஆவியில் ஆராதிக்கிறோம். எப்போ இந்த ஆவி வருது பாருங்க. அப்போ இந்த விஷயத்த நான் பேசணும்னா நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. அதனால நான் அந்த விஷயத்துக்கெல்லாம் போயிட்டு நினச்சிக்கோ, பாரம்பரியம், இந்த மாதிரி அலங்காரம், கிறிஸ்மஸ் படம், ஸ்டாரு, இதுக்கெல்லாம் நான் போயிட்டேன்னா மெசேஜ் போயிடும், உங்கள் மூஞ்சில் இருக்கிற சந்தோஷமும் போயிடும். இப்பயே பார்க்கும்போது மாதிரியெல்லாம் இது பார்க்குறீங்க, இவர் என்னத்தை சொல்லி தொலைக்க போகிறாரு தெரியல, இவர் நிம்மதியாக நம்ம சாப்பிட விடுவாரா, சாப்பிட மாட்டாரா, நிறைய விஷயம் அப்பாயின்மெண்ட்டாக இருக்குது, இவங்க வீட்டுக்கு போனோம், அவங்க வீட்டுக்கு போனோம், எவ்வளோ விஷயம் இருக்குது, கைக்கு ஆர்டர் பண்ணிட்டேன், நிறைய விஷயம் இருக்குது. மதியானம் மனம் பிரியாணி, சாயங்காலம் நடனம் எல்லாமே இருக்கிறது. ஆட்டம் பார்த்து கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிறிஸ்துமஸ் இன்றைக்கு சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்வதை நான் குறை சொல்லவில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, விஷயத்தை நம்ம போவோம். நான் ஒவ்வொரு விஷயத்தான் சொல்லுவேன், நீங்க நல்லா கவனமா கேட்கணும். அப்புறம் நீங்க கவனிக்கலன்னா எனக்கு நல்லா தெரியும், நானே உங்க மூஞ்சை பார்த்து கேட்பேன். அப்போ நீங்க பேக்க உட்கார விடாது. அதே சமயத்துல அப்படியே தூங்கி வழிய விடாது. இன்னைக்காக தூங்காம இருக்கு தயவு செய்து. ஏன்னா சீக்கிரமா வரணும்னு பாஸ்டர் சொல்லியிருந்தாரு. என்கிட்ட சொன்னார், எத்தனை மணிக்கு வரணும் பாஸ்டர்னு கேட்டேன். 3 மாசத்துக்கு அப்புறம் வந்துடுறேன்னா, அதனால ஒரு எப்போ வரணும் பாஸ்டர் கேட்டேன். 6ஆவது எப்போ தெரியும். பாஸ்டர் சொன்னாரு, ஐயா நீ ஃபைட் கட்டிலாம் வந்துடுங்க, ஜனங்கள் பாடி போட்டுருக்காங்க. சரி, பாஸ்டர் நல்லா சொல்லியிருக்காரு, அதனால தான் கண்டிப்பாக நடக்கும். வந்து பார்த்தா யாரும் பாடி போட்டுருக்க மாதிரி தெரியல. ஆனால் எல்லாருமே ஜோஷிலாம் அவங்க கூட அந்த அருமையான பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட பேசினேன். பாஸ்டர்மா வந்தாங்க. பாஸ்டர்மா தான் முதல் ப்ரெசன்ட் பண்ணதே அவங்க தான் வந்தாங்க. அவங்க கூட நான் கொஞ்ச நேரம் பேசினேன். அதுக்கப்புறம் உட்கார்ந்த பிறகு பாடலை ஆரம்பித்த பிறகு தான் ஒவ்வொருவராய் உள்ளே நுழைந்ததை காண முடிந்தது. ஆகவே நம்ம எல்லாம் பாட்டு சத்தம் கேட்கணும். கேட்டு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வரும். நமக்கு இந்த கரெக்ட் டைம்லாம் வரணுன்றது எப்போது சுட்டு போட்டாலும் வரவே வராத. நீங்க திருப்பி திரிச்சிங்கன்னா அப்புறம் நான் வேற சொல்லி போயிடுவேன் அப்படின்னு சொல்ற ஆட்களும் இருக்குது. நாம என்னத்த சொல்றது? சொன்னா இப்படி சொல்றதுக்கு பதிலா இப்படி தலையை கொடுக்குது. அந்த மாதிரி ஆட்கள் தான் நீங்க இருக்குது. அது கையையும் பைபிளும் இருக்குது. அதை நினைச்சதை வேலையே இருக்குது. ஒருவேளை திருத்திட்டீங்களோ இல்ல என்னை பார்த்து பயந்துட்டீங்களோ எனக்கு தெரியல. சந்தோஷமே இல்லையா முகத்துல? சந்தோஷம் என்ன சொல்லணும்? அது கூட நல்ல சத்தமாக சொல்லுங்க. ஜீவனே இல்லாம உட்காந்து நாலு சத்தமா சத்தமா அந்த அந்த போர்ஷன் பிள்ளைய கத்தம் இல்ல இங்க பாரு என்ன சொல்லணும்? உங்களுக்கு ஸ்பெஷலா சொல்லணுமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நாற்காலியில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல். ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்கன்னா ஒரு பிளஸிங் தான். சரி, கவனிக்கிறீங்களா? ரைட் பசங்க தம்பி எங்கேயும் பார்க்கணும், எங்கெல்லாம் கவனிக்கணும். எங்கேயாவது சிரிச்சு பேசிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நல்லா கவனிக்கணும். வார்த்தை ரொம்ப பக்கம் கேள்வி வரும், அதையும் ஞாபகம். அல்லேலூயா. சரி, இது ஒரு வாக்கியத்தை மாத்திரம் நான் சொல்றேன். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை ஏரோது கேள்விப்பட்ட பொழுது அவன் கலக்கம் அடைந்தான். ஏரோது கேள்விப்பட்ட பொழுது கலக்கம் அடைந்தான். அவனோடு கூட எருசலேம் நகரத்தாரும் கலக்கம் அடைந்தார்கள். அல்லேலூயா. நான் இந்த ஏரோது கலக்கம் அடைந்ததை குறித்து கொஞ்சம் அப்படி தியானம் பண்ண. நமக்கு தெரியும் ஏன் அவன் கலக்கம் அடைந்தான் தெரியும். பைபிள்ல
அவன் கலக்கம் அடைந்தான் என்பதற்கு ஒரு ஈப்ரூ டெஃபினேஷன் இருக்கு. கவனிக்கணும், நான் முக்கியமான ஒரு செய்தியை சொல்றேன். எல்லாரும் சொல்ற மாதிரி கதையை சொல்றதுக்கு நான் வரல, 7 பாயிண்ட் சொல்லி உங்களை ஆஸ்வதிப்பார் என்று சொல்றதுக்கு நான் வரல. உள்ள இருக்கிற விவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஜீசஸோடைய பர்த்ல என்னென்ன நடந்தது, என்னென்ன விஷயத்தை ஜீசஸ் ஃபேஸ் பண்ணான்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். பைபிளே தெரியாம நீங்க கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ ஏரோது கலக்கம் அடைந்தான் அப்படின்றதுக்கு சில 2 வாக்கியங்களை நான் பார்த்தேன். அதுல ஒரு வார்த்தை ஆக்சிஸ் அப்படின்ற வேர்டை பயன்படுத்திருக்காங்க. ரெண்டாவது ஆன்சைட்டி அப்படின்ற ஒரு வேர்டை பயன்படுத்திருக்காங்க. 2 வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. அந்த 2 வார்த்தையை எப்படி காட்டுதுன்னா, கவலை, பதட்டம், ஒரு குழப்பமான சூழல். கவலை, பதட்டம், ஒரு குழப்பமான சூழல். யாருக்கு? ஏரோது. அல்லேலூயா. கிறிஸ்து பிறப்பாரா அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த யூதர்கள் மத்தியிலே, ஏன்னா வசனத்தை நம்ம படிச்சோம், யூதருக்கு ராஜாவை பிறக்க போகிறவர் எங்கே பிறப்பாராம்? நமக்கு கிறிஸ்துமஸ் வந்தாலே தடுப்பாங்க. இயேசு எங்க பிறந்து வராது, யாராவது என்னைக்குமே வராது. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எங்க பிறந்தாருன்னு தான் வருது, டக்கு பெத்லெஹேம் அப்படின்னு வரவே மாட்டது. எழுதுனால தெரியல, ஒருவேளை மறந்துறீங்களான்னு தெரியல. அப்போ யூதருக்கு ராஜாவாய் பிறக்க போகிறவர் அப்படின்ற வாக்கியம் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம். இது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசேயர்கள், வேதபாரர்கள், நியாயசாஸ்திரிகள், நியாய பிரமாணத்தை கற்றறிந்தவர்களுக்கு கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்கிற முன் அறிவிப்பு. கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்கிற முன்னறிவிப்பு. இந்த முன்னறிவிப்புன்றது ரொம்ப சாதாரண விஷயமா நீங்க நினைக்கக்கூடாது. முன்னறிவிப்புனா நாளைக்கு நடக்க போது இன்னைக்கே சொல்றாங்க ஊழியக்காரன், அது கிடையாது. மகளே நாளை தினத்திலே அற்புதத்தை காண்பீர்கள் அப்படின்னு துபாகர தீர்க்கதரிசி சொல்றாங்க. அந்த மாதிரி கிடையாது முன்னறிவிப்பு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருவதை குறித்து அல்லது பெத்லெஹேமிலே பிறக்க போவதை குறித்து இயேசு வருவதற்கு 1000 வருஷத்துக்கு முன்பதாக தாவீது பரிசுத்த ஆவியினால சொல்லிட்டார். அல்லேலூயா. இது முதல். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக 800 வருஷத்துக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார். அல்லேலூயா. அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அல்லேலூயா. இப்படி சரித்திரம் இருக்குது. ஆனா கிறிஸ்து பிறப்பதை குறித்து ஆவலோடு எதிர்பார்த்த யூதர்களே கலக்கம் அடைந்ததுதான் ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு ஒரு கலக்கம் வந்தது எதனால அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆனா ஏரோது கலக்கம் அடைந்ததுக்கு நியாயம் இருக்கு. ஏன் அப்படின்னா பைபிள் எப்படி சொல்லிருக்கலாம், எப்படி யூதருக்கு ஒரு மனிதர் பிறக்க போற, யூதருக்கு ஒரு மனிதர் பிறக்க, ஒரு சாதாரண யூதருக்கு ஒரு மனிதர் பிறக்க போகிறார், அவர் ஒரு தெய்வ பறவை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட ஏரோது கலக்கம் அடைஞ்சிருக்க மாட்டான். இப்போ ஏரோது கலக்கம் அடைஞ்சதுக்கு காரணம்னா பைபிள் நியாயப்பிரமாண புஸ்தகத்துல கிளியரா பைபிள்ல போட்டிருக்குது, யூதருக்கு ராஜாவை பிறக்க போகிறார். அல்லேலூயா. இயேசு இந்த கிங் வர சொன்னா இந்த கிங்குக்கு ஆட்டம் ஆயிடுச்சு. இப்ப இவனுக்கு என்ன நினைப்புனா, புதிதாக ஒரு மனிதன் ராஜாவாக வரப்போகிறாரா? அப்படி என்றால் பாரம்பரியமாக நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோமே, எங்களுடைய ஆட்சிக்கு இவர் வேட்டு வைத்து விடுவாரோ, எங்களுடைய பாரம்பரியமாய் வந்து கொண்டிருக்கிற இந்த விஷயத்துக்கு சிக்கலை ஏற்படுத்தி விடுவாரோ, நமக்கெல்லாம் ஜனங்கள் கட்டுப்பட்டு நாம் ஜனங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோமே, இதற்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்து விடுவாரோ, அந்த ஒரு கலக்கம், அந்த ஒரு பதற்றம், அந்த ஒரு குழப்பமான சூழல் யாருக்கு இருந்தது? ஏரோது என்கிற ஒரு பெரிய ராஜாவுக்கு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவருக்கு இருந்தது ரைட்டு தான், குழப்பம் இருந்துச்சு. நமக்கும் இருக்குது, ஒரே குழப்பமா தான் இருக்குது. சில பேருக்கு ஒரே குழப்பமா இருக்குது இருக்கு. நிறைய பேர் சொல்றோமா இல்லையா, என்ன பண்றது தெரியல பாஸ்டர், ஒரே குழப்பமா இருக்கு. இதை செய்யலாமா இல்லை அது செய்யலாமா, அவரை பார்க்கலாமா வானாவா, கல்யாணம் பண்ணிக்கலாமா பண்ணிக்கூடாதா, வயது கட்டலாமா வைக்கக்கூடாதா, வீட்டை கட்டலாமா கட்டக்கூடாதா, என்ன பண்ணுறது ஒரே குழப்பமாக தான்.
நீ குழப்பத்திலே இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் நீ குழப்பத்திலே தான் இருப்ப. அதனால குழப்பத்தை தூக்கி போட்டு தெளிவா நீ வந்தீங்கன்னா உன் பாதை சரியா இருக்கும். ஏரோது கலக்கம் அடைந்ததுக்கும் குழப்பம் அடைந்ததுக்கும் காரணம் இயேசு கிறிஸ்து. ஆனா இன்றைக்கு நாம் சந்தோஷம் அடைவதற்கும் கொண்டாடுவதற்கும் இயேசு கிறிஸ்து காரணமாகிறது. ஆனா அவன் குழப்பத்தில் இருந்தான். ஏன்னா தன்னிடத்தை பறித்துக் கொள்ள ஒருவர் வருகிறாரே. தன்னிடத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடிய ஒருவர் வருகிறாரே. அதனாலதான் பதற்றம் அடைந்தான், அதனால கவலை அடைந்தான், அதனால ஒரே கன்ஃபியூஸ் மைண்ட், யோசனை குழப்பத்திலே என்ன பண்ணான், உனக்கு புரியலையே, ஜனங்க ஒரு பக்கமா திரும்பிக்குவாங்களோ, ஆட்சி கவிழ்ந்துருமோ, நம்முடைய நிலை மாறிடுமோன்ற ஒரு பயம் அவனுக்கு இருந்துச்சு. ஒரு பக்கம் கிறிஸ்து பிறக்க போகிறார் என்கிற முன்னறிவிப்பை அறிந்த சில யூதமார்கள், யூத ஜனங்கள் அதை ஆவலோடு எதிர்பார்த்திருந்தார்கள். எங்கே பிறப்பார் என்று? பெத்லகேமிலே பிறப்பார் என்று. எப்படி பிறப்பார் என்று? ராஜாவாக, ஒரு கோமகனாக பிறப்பார் நினைச்சாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இயேசு ராஜாவை பிறக்க போகிறார் என்ற செய்தி பரவிக்கொண்டு ஏரோது காதுக்குள் வரும்போதுதான் பிரச்சனை வெடிக்குது. அவன் காதுக்கு வராம இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா அவன் காதுக்கு வந்த பிறகுதான் நிலைமை ரொம்ப மோசமா மாறுது. இப்போ எப்படி மாறுது பாத்தீங்கன்னா, இந்த சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க, வராங்க யாரை பார்க்கிறதுக்கு? பெத்லகேமில் பிறந்த இயேசுவை பார்ப்பதற்காக வருகிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நாடகம் நீங்க நடிச்சு காட்டுவீங்க, அது வேற விஷயம். ஆனா உண்மையிலே இது நாடகம் இல்லை, இது உண்மையிலே சத்தியம். இதனால நாடகம் சாயந்தரம் போட போறேன் அப்படின்னு மெசேஜ் போட்டு விடுவாங்க. ஆக்டிங் யார் வேணா பண்ணலாம், இல்லையா? பிராக்டிகலா நடக்கிறது தான் ரொம்பவே கஷ்டம். ஆக்டிங் யாருமே இங்க இயேசுவோட மாறலாம், அப்படி மகனே அப்படின்னா அப்படி நம்புவாங்க. ஒரு இடத்துல ஒரு சம்பவத்தை படித்தேன். ஒருத்தர் பெரிய ஆர்டிஸ்ட், அதாவது உலக புகழ்பெற்ற ஆர்டிஸ்ட். அவர் என்ன பண்ணாரா, யூதாஸ் கேரக்டர்ல நம்ம ஜீசஸை காட்டி கொடுத்தாரு. அவரை நம்ம எல்லாம் இன்னைக்கு யாரும் நேசிக்க போறது இல்லை. யூதாஸ்னாலே போவோம், நன்றி கட்டணும் பாஸ்டர், ஓடி என்கிட்ட மாட்டணும் அடிச்சு அப்படின்னு சொல்ற விசுவாசம் இருந்தது. நான் சொல்றேன் யூதாஸ் கூட பரவாயில்ல, அப்போ பரவாயில்ல. இன்னைக்கு விசுவாசி மாதிரி யூதாஸ் உங்களுக்கு ஆசைலாம் இருக்கு. நிறைய காட்டி கொடுக்கும், போட்டு கொடுக்கும், கடகம் போகணும், எல்லாம் போகணும். ஆனா எப்படி போகணும்? இவெல்லாம் விசுவாசம் தான். ஆனா யூதாஸ் உள்ள இருப்போம். நல்லா புரிஞ்சுங்க. அப்புறம் உங்களை தான் யூதாஸ் சொல்ற நினைச்சுக்காது, தயவு செய்து உங்களெல்லாம் அப்படி சொல்ல மாட்டேன். நீங்களாவே இருந்துங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேச போறதான் நான் சொல்ல வந்துக்கிறேன். எனக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், மாம்சத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன். அதனால தயவுசெய்து நல்லா கவனமா கேட்கணும். ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற பிரதர்ஸ்னா என்ன பார்க்கணும், எங்கேயோ பார்த்துக்க கூடாது. சிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பார்க்கணும், தெரியல கூட எட்டி பாருங்க. நன்றி கருத்து ஆசை. ஏன்னா வீடியோ எடுக்கிறதுனால எட்டி பார்க்க வேண்டியது, அதான் நான் இங்கே வாரம் வந்தேன். அப்போ அந்த உலக புகழ்பெற்ற ஆர்டிஸ்ட் என்ன பண்ணாரு, அப்படியே தேவை யூதாஸ் மூஞ்சி எங்காவது கிடைக்குமா பாருங்க. பாருங்க யூதாஸ் ஒரு மூஞ்சிக்கு பாருங்க. நம்மள சொல்லணும் அந்த திட்டு மூஞ்சி எங்க பாருங்க. அது திட்டு மூஞ்சி வந்து கிறிஸ்துமஸ் மதிச்சது. ஆமாக்கா பின்னாடி பாருங்க நீங்க அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. இப்ப நான் சொல்ற திட்டு மூஞ்சி வந்து யூதாஸ் தேடி பாக்குறாரு. ஒரு இடத்துல ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு அப்படியே உட்காந்துறாரு. புகழ் ஆர்டிஸ்ட் தான் தெரியல, யாருல எந்த கேரக்டர் போகணும். கரெக்டான ஆளா இருப்பான், சூப்பரா மூஞ்சா பேபி. நேரம் போயிட்டு யா உங்களை நான் பெரிய ஆர்டிஸ்ட், உங்களை வரையலாம் நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. என்னையா? ஆமா, என்ன வரைய போறீங்க? தப்பா நினைச்சுக்காருங்க, ஜீசஸ் காட்டி கொடுத்த யூதாஸை உங்களை வரையலாம் பாருங்க, அந்த மூஞ்சி மாதிரி தான் இருக்கீங்க. அவர் சொன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார வச்சு அழகா வரைஞ்சி யூதாஸை அழகா உருவாக்கிட்டாங்க.
யூதாஸ் உருவாக்க பாருங்க, நீங்க யூதாஸ் மாதிரியே நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னோன்னு அவர் பார்த்துட்டோன்னு கல்ல இருந்து தண்ணி. அதான் புரிஞ்சுங்க, கல்ல இருந்து யூதாஸ் அப்ப எதுக்காக என்ன போய் யூதாஸா வரைஞ்சிருக்காங்க. அவர் கண் கலங்கும் போது ஆர்டிஸ்ட் பார்த்தாரு. ஏங்க அழுவுறீங்க, எதுக்காக அழுவுறீங்க? இல்லையா, இதே ஒரு 5 வருடங்களுக்கு முன்பதாக என்னை நீங்கள் தேடி வந்து இயேசுவாக வரைந்தீர்கள். என்ன வரைஞ்சீங்க? இப்ப அதே இயேசுவாக இருந்த என்னை தான் இப்ப யூதாஸாக நான் வரையப்பட்டிருக்கிறேனே நினைச்சு அழுது கொண்டிருக்கிறேன்னு ஆர்டிஸ்ட் அப்படியே ஆடிவிட்டார். வெள்ளங்களும் கையை தூக்குங்க. வெள்ளம் மட்டும் என்ன ஆயிடும் போது தெரியல. நான் சொன்னது புரிஞ்சுதாங்க, ஆழம் புரிஞ்சுதாங்க சிஸ்டர்? இதெல்லாம் ஒரு மெசேஜ் உங்களுக்கு, இதெல்லாம் ஒரு மெசேஜ். அதனால கவனிங்க, ஏரோவுக்கு வந்து அறிவிக்கப்பட்டது எப்படின்னா, இந்த சாஸ்திரிகள் வராங்க. இந்த சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லும் போது ஆங்கிலத்தில் வைஸ் மேன். இன்னொரு மொழி நீங்க டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட். அவங்க வந்து விஞ்ஞானிகள், காலத்தை நிதானிக்கிறவர்கள். புயல் வருதுன்னா புயல் வருதுன்னு சொல்ற நம்ம வானிலை சொல்ற ஆட்கள் மாதிரி அவங்க வந்து அவங்க சயின்டிஸ்ட். எங்க இருந்து வராங்க? கிழக்கில இருந்து வருகிறாங்க. இந்த விஞ்ஞானிகளுடைய நோக்கம் என்னன்னா, புயல் எங்க இருந்து வருது, சுனாமி எங்க வரணும், எங்க இது வரும், எங்க இது வரும், மழை எப்படி வரும், இப்படி கணிக்கிறவங்க. இப்படி கணிக்கிறவங்க இயேசு பெத்லகேமிலே பிறப்பா என்கிற கணிப்பையும் பெற்று வராங்க. அல்லேலூயா. இவங்க கணிக்கிறவங்க இல்லையா, வானிலை காலங்களை அறிந்த ஆராய்கிறவங்க அல்லவா. ஆகவே கிறிஸ்து பிறப்பதை குறித்ததான ஒரு கணிப்பை அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கண்டுபிடிச்சு பயணம் பண்ண வராங்க. நீங்க பைபிளை படிச்ச உடனே படிச்ச உடனே டக்குன்னு வசனத்தை படிச்ச உடனே எல்லாமே முடிஞ்ச மாதிரி ஒரு அதிகாரத்தில் இருக்கும் இல்ல. யூதர் ராஜா பிறந்த உடனே கலக்கமடைந்தான், அப்படி பிள்ளையை கண்டாரு, சந்தோஷப்பட்டார்கள், முடிந்தது. எல்லாம் ஒரே நாள்ல நடந்தது நீங்க தெரிஞ்சுக்க முடியுமா? ஒவ்வொரு வசனத்துக்கு எத்தனை ஆண்டுகள், எத்தனை அந்த இடைவெளிகள் உண்டு அப்படின்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த வைஸ்மேன், இந்த ஞானிகள், அதான் ஞானிகள் விஞ்ஞானிகள், காலத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள், எது எந்தெந்த நேரத்துல நடக்கும்ன்ற கணிக்கக்கூடியவர்கள் ஞானிகள், அவங்க தான் இயேசு தேடி வராங்க. அவங்களுக்கு என்ன வருதுன்னா, இயேசு வந்து பெத்லகேமிலே பிறப்பார் அப்படின்ற அந்த ஒரு கணிப்போடு கூட வராங்க. வரும்பொழுது தான் ஏரோது இவங்க சந்திக்கிறார். ஏரோது சந்திக்கும் போது கேட்கிறாரு, என்ன விஷயங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்க விஞ்ஞானிகள் இல்லையா, அதனால ராஜா கேட்பாரு, என்ன விஷயம் ஸ்பெஷலாக ஊர் வந்துருங்க, என்ன மேட்ரு அப்படின்னு கேட்குற மாதிரி, என்ன விஷயம் அப்படி கேட்கும்போது, உங்களுக்கு தெரியாதா யூதருக்கு ராஜாவை பிறக்க போகிறத பெத்லகேமிலே பிறக்க போறாங்க, தெரியாதா மிஸ்டர், உங்களுக்கு தெரியாதா? அப்படி இவன் ஒண்ணு நைசா சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நடிப்பு. என்னது, இயேசு பிறக்கிறார் அவங்களுக்கு தெரியாதான்னு சொன்னோடனே என்ன ஒரு சந்தோஷமா சிரிக்கிற மாதிரி நடிப்பு. இப்ப நீங்களா இப்ப கிறிஸ்துமஸ் சந்தோஷமா சிரிக்க நடிக்கிற மாதிரி இல்லையா? எப்படி இந்த நேரத்துக்கு அது சிரிப்பீங்க. அது வந்து ஒரு நடிப்பு தான். உண்மையான சிரிப்பும் கிடையாது, உண்மையான மகிழ்ச்சியும் கிடையாது. உங்களுக்கு சண்டேவே வராது மகிழ்ச்சி, அப்ப எப்படி கிறிஸ்துமஸ் சர்வீஸ்ல வரும் அப்படின்னு பார்த்தா கஷ்டம் தான். நீங்களாவே அந்த சந்தோஷத்தை வெளியே கொண்டு வர பாக்குறீங்க. எதனால? ஒரே ஒரு ரீசன் தான். என்னது? சத்தமா சொல்லுங்க. அதுதான் பல்ல காட்டுறது, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப சண்டே சர்வீஸ் வச்சீங்கன்னா இப்போ நீங்க சந்தோஷப்படுவதற்கான காரணம் ஃபெஸ்டிவல் இருக்கணும். இப்போ இவன் எப்படி கேட்கிறான்னா, இயேசுவை ரொம்ப ஆவலா எதிர்பார்ப்பதை போல, என்னவோ இவர் வந்து இயேசுவை வந்து எப்போ பிறப்பாரு, எப்போ பிறந்தாருன்னா அவரை போய் முதல் நாள் தான் வணங்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஆக்டிங். அதனால சொல்றாரு, எங்க பிறப்பாரு, பெத்லகேமிலே பிறப்பாரு அப்படின்னு நியூஸ் வருது. அப்படியா, நீங்க போய் அவர் எங்க பிறந்திருக்கிறான்ற விஷயத்தை மாத்திரம் நீங்க பார்த்துட்டு சொல்லிட்டீங்கன்னா நானும் வந்து அவர் என்ன பண்ணிப்பேன். வஞ்சக வார்த்தை. என்ன வார்த்தை? நம்ம அப்படி பேசுவது உண்டு அல்லவா? சில பேசுவோம், எப்படி பேசுவோம்? வஞ்சகமா
பேசு. உள்ளத்தை ஒன்று வச்சுக்கிட்டு அது பேர் தான் என்னது? வஞ்சக வார்த்தை, வஞ்சக புகழ்ச்சி. ஆமா, சும்மா வஞ்சகத்திலேயே உள்ள வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு உங்களை மாதிரி யாரு பசிச்சு அப்படின்னு சொல்றது வஞ்சகம். ஆனா உள்ளுக்குள்ள வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு யாருக்குள்ள வஞ்சகம் இருந்தது? ஏரோது என்கிற ராஜாக்குள்ள வக்கிர புத்தி. என்ன வக்கிர புத்தி? கிறிஸ்து திறந்து விடக்கூடாது. திறந்தால் ராஜாவாக மாறுவார், என் சாம்ராஜ்யம் கவிழ்ந்து போகும், அவர் சாம்ராஜ்யம் வந்துடும், ஜனங்கள் அவரை தேடி போவார்கள். இதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற வன்மத்தோடு ஒரு அசட்டு சிரிப்பு, ஒரு வெளிப்படையான ஒரு பேச்சு அல்ல, வஞ்சக பேச்சு. அல்லேலூயா. இயேசு பிறந்திருக்கிறாரா? பெத்லகேம்லயா? ஓ சூப்பர் சூப்பர். அந்த ராஜாவை நானும் காண ஆசையா இருக்கிறேன். நீங்கள் எனக்கு தகவல் சொல்லுங்கள். நீங்கள் தான் ஞானிகள் அல்லவா? அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்பதை நீங்களே கண்டுபிடித்து சொல்லுங்கள். நான் அதற்கு பிறகு வந்து அவரை நான் நமஸ்கரித்துக் கொள்ளுகிறேன், வணங்கிக் கொள்ளுகிறேன், பொண்ணும் பொருளோடு வருகிறேன். இது எல்லாம் நடிப்பு பேச்சு, ஆக்டிங். ஏரோதை போன்ற விசுவாசிகளின் கிடைக்கிறார் சபையிலே. அல்லேலூயா. ஏரோதை போன்ற விசுவாசிகள் சபையிலே இருக்கிறார்கள். எப்படி ஏரோது இயேசுவை அறிந்தவனை போல நடித்தானோ, எப்படி ஏரோது இயேசுவை பணிந்து கொள்வதை போல நடித்தானோ, ஆனால் உள்நோக்கம் என்ன? இயேசுவை பணிந்து கொள்வதல்ல, இயேசுவை கொலை செய்வதுதான் அவனுடைய உள்நோக்கம். அல்லேலூயா. அதனால பைபிள் சொல்லுது, இயேசு யாரும் தெரியாதனால தான் பிறந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணானா? சத்தமா சொல்லுங்க, கொண்டு போட்டான். ஏன்னா அவன் எது இயேசுவ எது தெரியல, எது குழந்தை எல்லாம் ஒரே குழந்தையா இருக்கு, எது நமக்கு தெரியல, இயேசு போட்டு தள்ள எல்லாத்தையும். அதை யாராவது ஒரு இயேசுவா இருப்பாரு. நம்ம காரியம் முடிஞ்சது, நம்ம ராஜ்யத்தை அசைக்க முடியாது, நம்ம சாம்ராஜ்யத்தை அசைக்க முடியாது அப்படின்னு ஏரோது ஒரு கணக்கு போடணும். அல்லேலூயா. ஏரோது கணக்கு, ஏரோதுடைய கணக்கு. நாமளும் ஒரு கணக்கு போடுவோம். நிறைய கணக்கு போடுறது விசுவாசிகள் வேற மாதிரிலாம் கணக்கு போடுவாங்க. உங்க கணக்கு சரியா இருந்தால் தேவன் அந்த கணக்குக்கு ரிசல்ட் கொடுப்பார். ஆனா உங்கள் கணக்கு தேவனுக்கு எதிராக இருந்தால் ரிசல்ட் பூஜ்யம்ன்றத மறந்துடாதீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஏரோது கிறிஸ்துவை காண போவதை போல ஒரு நடிப்பு. கிறிஸ்துவை கண்டால் சொல்லுங்கள், நானும் நமஸ்கரித்துக் கொள்ளுகிறேன் என்கிற நடிப்பு. அவர் எங்கே பிறந்தார் என்று சொல்லுங்கள், நான் அப்படியே வந்து சாஸ்தாவமாய் விழுந்து கொள்ளுகிறேன், நடிப்பு. அவர் எங்கே இருக்கிறார் சொல்லுங்கள், நான் வந்து பொன் பொருளோடு வந்து அவரை நான் பணிந்து கொள்கிறேன், அவரும் நடிப்பு. ஆனா உள்ள பதட்டம், உள்ள பயம், உள்ள கவலை, உள்ள ஒரு குழப்பமான சூழல். நமக்கு வேட்டு வைக்கிறதுக்கு ஒருத்தம் பிறந்துட்டானே. அல்லேலூயா. நம்மோட சொல்றோம்ல, நமக்குன்னு வீட்டுறதுக்கு ஒரு வந்துச்சு, நம்ம தான் ஓடிக்கிட்டே இருக்கோம். நமக்குன்னு ஒண்ணு வந்து செடி கூட்டியாச்சு, இப்படியே கூட்டினோம், இப்படியாவது இதை கலகம் பண்ணி சபையில இருந்து அப்படியே அறுத்து வேற எதாவது நட்டு வச்சுருந்தோம் அப்படின்னு கணக்கு போடுது. மனசுக்குள்ளேயே கணக்கு போடுது. ஓவரா பேதி ஆடதி வைக்கிற ஒரு வேட்டு ஒரு மீட்டிங் நடக்கும், ஒரு மீட்டிங் நடக்கும். என்ன பண்ண நீ அப்படி பண்ணு, எல்லாம் ஒரே ஒரு ரூபத்தை கருத்து வருவாங்க. வந்த உடனே அந்த கருத்து தான் ஜெயிக்கும். உடனே அவர் சபையில் வெளியேற்றப்படுவார், ஏதோ ஒரு குற்றம் சாட்டப்பட்டு வெளியேற்றப்படுவார். அப்போ ஏரோதுடைய மைண்ட்ஸ் கவனிங்க, ஏரோதுடைய மைண்ட் இன்றைய விசுவாசிகளுக்குள்ளும் கவனிங்களா, இன்றைய விசுவாசிகளுக்குள்ளும் போய்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணும் தெரியாதவங்க உட்கார்ந்து கூட பேசணும். இது 10,000 கூட்டம் இல்லை, இருக்கிறதே கொஞ்சம் தான். கேட்கும் போது ஆமான்னு சொல்லணும். நீங்க ஏற விட
ஏரோதை பத்தி சொல்றேன். நீங்க ஏரோதை தான் மாறி இயேசுவா மாறி போயிடுங்க. சத்தமா சத்தமான என்ன சொல்றோம்? எத்தனை வருஷம் நம்ம பேசினாலும் நாம திருந்த போறதும் கிடையாது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இங்க கவனிக்கிறதே பைபிள். நல்லா சத்தமா சத்தமா தூக்கத்துக்கான அல்லேலூயா கிடையாது. தூக்கத்தை கலைக்கிறதுக்கான அல்லேலூயா கிடையாது. ஏற்கனவே சொல்லிட்டு அல்லேலூயா தூக்கத்தை கலைக்கிறது இல்லை, தேவனை மகிமைப்படுத்தும். அதுதான் சொல்ல போது உங்க நாடி நடக்கலாம் கொஞ்சம் ஏறும். அதுக்குதான் சொல்றது. நான் ஏறுவதா அவன் தான் நீ போற வரைக்கும் ஏறுவது. நான் சொல்றது சத்தியம் கேளுங்க. ஏறுவதா நீங்க அப்படியே கன்வெர்ட் ஆகி ஜாரா மாறிடணும். சொல்லு சத்தமா. அதுதான் இங்க மெசேஜ். கிறிஸ்து பிறந்திருக்கிறார் 7 ஆசீர்வாதங்களை குறித்து பேசு. இந்த கப்சாலாம் கிடையாது. அந்த கப்சா டிவில போவோம், போய் பாருங்க. டிவில பேசாம கப்சா போய் பாருங்க. நீங்க போய் பலகாரத்து உள்ள விட்டீங்கன்னே பாருங்க. உள்ள சாப்பிடலாம். நீங்க சீமன் பாஸ் கலவே இல்லையா? சீமன் பாஸ் சொல்ல மாட்டார். சீமன் பாஸ் போய் சொல்ல மாட்டார், சத்தியத்தை சொல்லுவாரு. அவங்க தான் போய் சொல்லுவாங்க. கிறிஸ்து இந்த பிறந்த நாளிலே 3 ஆசீர்வாதங்கள் பிரியமானவர்களே, 4 ஆசீர்வாதங்கள் பிரியமானவர்களே, 1 2 வாங்க. உங்களுக்கு அப்பதான் ஆவி ஏகும். அப்படியே இப்ப நான் ஏறுவது புத்தி ஓட்டக்கு தான் கேட்டீங்க. இந்த மனுஷன் 3 மாசம் கேப் விட்டுட்டு திருப்பி 4ஆம் மாசத்துல நல்ல நாள வாங்கி மாதிரி ஏறோது ஆக்கிட்டாங்க நம்மளை போட்டு. நீல சாயம் வெளுத்து போச்சு. ராஜா வேஷம் காலேஜ் போச்சா அந்த மாதிரி நம்ம கதை கலைச்சுக்க. நீங்க இன்னொருத்தம் ஃபாரன் லவ்லி, அப்புறம் ஃபாரெவர் என்னவோ பேர்ல என்னவோ இன்னும் தடவிக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு மினுக்கிற புடவை இழுத்துக்கிட்டு கிறிஸ்துமஸ் இதைதான் கட்டணும்னு 1 மாசத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி அதே புடவை எடுத்து கட்டிக்கிட்டு நீங்க வந்து உட்காந்துக்கலாம். இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவருக்கு முன்னாடி நம்ம வேஷம் கலைகிறோம். திரும்ப சொல்றேன், யாருக்கு முன்னாடி? இயேசு என்கிற தெய்வத்துக்கு முன்னாடி நம்முடைய வேஷம் கலைஞ்சு போயிடும். அல்லேலூயா. அப்போ ஏரோது இப்படிப்பட்ட கெட்ட புத்தி உள்ளவனா இருந்தா, இயேசுவை பார்ப்பதை போல பணிந்து கொள்வதை போல, அவரை பார்த்த உடனே பொன்னும் பொருளை கொடுப்பதை போல ஒரு நடிப்பு அவனுக்குள்ள இருந்தது. நான் இப்போ சொல்லுகிறேன், இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நீங்கள் நடிக்கிற கிறிஸ்தவனா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் நடிக்கிற கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது. அப்படிதான் இருப்பேன்னா உங்களுக்கு அவார்டு இருக்குது, ஆஸ்கார் அவார்டு இருக்குது. நீங்கள் கொதிக்கும் நெருப்பிலே போடப்படுவீர்கள். அதான் நடிப்புக்கு அந்த அடையாளம். அங்கதான் அவார்டே கிடைக்கும். நடிக்கிற கிறிஸ்தவலா இருந்தீங்கன்னா நான் ஒன்றும் உங்களுக்கு தடுக்க போறது கிடையாது. நடிங்க, கர்த்தர் முடிவுல ஆஸ்கார் அவார்டு கொடுப்பாரு. உள்ள தக 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 டான்ஸ் ஆடி. இல்ல நான் நடிக்க மாட்டேன், இயேசுவை தான் காட்டுவேன்னா பரலோகத்துல ஒரு இடம் இருக்குது. அந்த அந்த தெய்வ முகத்தை பார்த்து காலத்தை கழிச்சு இது அவசியம். உங்களுக்கு நடிக்க போறீங்களா? இல்ல கிறிஸ்துவை போல வாழ போறீங்களா? எதை செய்ய போறீங்க? அத கையை வைத்து சொல்லுங்க பாப்போம். எப்போ? இந்த 1 hour நம்ம முடிஞ்சோட பாரு. சனிங்க நல்ல நான் வாய் கலையிட அசிங்கமா பேசுறேன். எப்படி திரும்ப கேட்க
கறி கொஞ்சம் அதிகமாக வாங்கி பழைக்க வேண்டியது அதுக்கு ஒரு சொல்றதுக்கு ஒரு ஆளு, நல்ல நல்ல காசு கொடுத்த கஞ்சி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆளு. நான் என்ன கூட ஒரு 500 கொடுத்த மூஞ்சி கஞ்சா போயிட்டு பண்ணீங்க இப்படி நான் கிறிஸ்துவ நடக்கும். சரிதான் வந்து கையில் ஐயா காசு இல்லையா பரவாயில்ல ஏசுதானே இல்லையா அப்படி போதும் கூட காசு முக்கியமா ஏசு முக்கியமா அப்படி போய் அப்படின்னா காசு இல்லையா காசு வச்சு என்ன பண்ண போற? காசு கொடுக்குற சந்தோஷம் எத்தனை நிமிஷம்? ஏசு நான் இப்ப காசுதான் ஏசு அப்படி போய் சொல்லி நல்லா தெரியுது. இப்ப எல்லாம் எழுதணும் எனக்கு ஏசுதான் வேணும் சொல்ல போறீங்க. நான் ஆயா நல்ல நல்ல காய்ச்சி போறீங்க அதுக்குன்னு ஆயா எடுத்து வச்சுக்கோ பாவம் 50 ரூபா வச்சுக்கோ. கேட்கா என்னக்கா காசு இல்லையா மா என்னம்மா நல்ல நாள் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க இவருக்கு நம்ம மூஞ்ச பார்த்து கேட்டுற போது அச்சு பிடிச்சி இருக்கிறாங்க இந்த வேலை இருக்குது நான் போறேன் அப்படின்னு அப்பா 5 ரூபா வச்சு சொல்லிட்டு வெளியே வர இந்த நாள்ல தாராளமா கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. நல்ல நாள் தானே இந்த என்னம்மா இந்த அப்படி அப்படி இப்படி அப்படி கொடுக்கணும் முட்டா போகணும் கொடுக்க வேண்டி போகணும் அது வேற விஷயம். இப்ப அது பெரிய மெயின் பிக்சர் கிடையாது. நாம கிறிஸ்துவின் பிறப்பில கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நான் சொல்ல இப்போ ஏரோதுகிட்ட இவ்வளவு கெட்ட புத்தி இருக்குது. யாரு ராஜாவா வரக்கூடாது? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க புரிஞ்சீங்க. அன்றைக்கு இயேசு பிறக்க கூடாது என்று ஏரோது எண்ணியது உண்டானால் இன்னைக்கு இயேசு பிறந்து விட்டாரே என்று குமுறுகிறவர் எத்தனை பேர் உண்டு? அல்லேலூயா. பிறந்துட்டாரு. அவர் பிறக்கும் போதும் தடுக்க நினைச்ச கூட்டம் இருந்துச்சு. அவர் உயிரோடு இருக்கும் போதும் அவர் கொண்டு ஒரு கூட்டமும் இருந்துச்சு. அல்லேலூயா. இயேசு எல்லாத்தையும் சந்திச்சார். அல்லேலூயா. நம்மள ஒரு பிரச்சனை வந்தாலே அப்படி தோண்டு உட்காந்துரும் பாருங்க. இன்னும் எல்லாத்தையும் விட்டுற மாதிரி கர்த்தரே நம்மளை விட்டு விலகி போன மாதிரி வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சலிப்பு தன்மையோடு வாழும். நான் இப்போ சொல்றேன் காசு மகிழ்ச்சியை தராது, பண்டிகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது. ஏதோ ஒண்ணு இருந்தா தான் உங்களுக்கு மகிழ்ச்சி நினைக்காதீங்க. நான் இப்போ சொல்றேன் என்னைக்குமே நிரந்தரமானவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் இருக்கிறாரா இல்லையான்றதை நீ பரிசோதிச்சு பார்க்கணும். நீங்க தான் பரிசோதிக்கணும். உங்க வாழ்க்கையை பொறுத்து தான் அவர் இருக்கிறாரா இல்லையா. நீங்க கெட்ட புத்தி, வக்கிர புத்தி, கசப்பு, வைராக்கியம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இயேசு ஏன் கூட இருக்கிறார் சொன்னா நீங்க தான் பரிசேயரோட மோசமானவர்கள். அல்லேலூயா. ஏற்கனவே பைபிளே பரிசேயர் தான் மோசமானவங்க. ஆனா நான் சொல்றேன் அவனை விட நீங்கள் கேடு கட்டவர்களாக மாறிடுவீங்க. அல்லேலூயா. அதனால ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. சில விஷயத்தை மாத்த சொல்லி நான் டக்குன்னு முடிக்கிறேன். ஒரு 3 காரியம் நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து பிறந்த சம்பவம் முதலாக மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 15-18 எடுத்து சத்தமா வாசிப்பாங்க. எல்லாம் பைபிள் ஓபன் பண்ணுங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 15-18 வரைக்கும். அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடைத்து இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். நல்லா கவனிங்க. தெரிஞ்ச விஷயம் தான். மேய்ப்பர்கள் கிறிஸ்து பிறந்த முதல் நற்செய்தியை யாருக்கு சொன்னாங்க? யாருக்கு சொன்னாங்க? சத்தம் வரல. உங்களுக்கு எத்தனை கிறிஸ்துமஸ் வந்தாலும் உங்களுக்கு வேஸ்ட் தான். எத்தோரும் அப்படின்னா நீங்க கேட்கிறீங்களா கேட்கலையா டவுட் வருது பாருங்க. மேய்ப்பர்கள் கிட்ட யார் போய் சொன்னா அப்படிங்கறது அதுல டவுட் யார் வந்தான்னு தெரியல. இப்ப சொல்லி போறதில்ல, கேட்கும் போதே சொல்லணும். பயம் எதுக்கு உங்களுக்கு? அவர் சொல்றதுக்கு பயப்படுறீங்க. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். கிறிஸ்துமஸ் வந்தா நீங்க அப்படி பதறீங்க எதுக்கு? நல்லா பிராங்கா இருங்க. அப்படியே உட்காந்துக்காதீங்க. நல்லா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு புரிதல் உண்டாகும். இயேசுடைய பிறப்பு
ஃபர்ஸ்ட் முதல் அவர் பிறந்துட்டார் அப்படின்ற ஃபர்ஸ்ட் செய்தி யாருக்கு போச்சு? இப்போ உங்களுக்கு குழந்தை பிறகுது, இந்த கல்யாணம் இப்ப இல்ல, எல்லாம் வளர்ந்துச்சு வச்சுக்கீங்க, அது வேற விஷயம். இப்போ முதல் குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்த உடனே நீங்க யாருக்கு போன் வச்சு சொல்றீங்க? சொல்லுங்க. பாத்தீங்க நான் குழந்தை பார்த்தேன், அப்படி பாருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சத்தம் கேட்கல. எனக்கு கேட்கல. அது அதான் போடுறாங்கன்னா எனக்கு தெரியும். கேட்கறதுன்னு நான் சொல்றேன். நான் கேட்கிற சத்தம் வரல. சத்தம் வரணும். சத்தமா சொல்லணும். ஆமா, கணவருக்கு சொல்றீங்க. அதுக்கப்புறம் தான் யாருக்கு சொல்றீங்க? கணவன் சொல்லாம எடுத்தோனி சொந்த கத்து போயிடுவீங்களா? அப்புறம் உடனே அப்பா பக்கத்துல இருந்தாலும் அப்பா கிட்டே மூஞ்சி கொண்டு காட்டுவாங்க, இல்ல செய்தி வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா போன் பண்ணி எனக்கு பையன் பிறந்துதான், எனக்கு பொண்ணு பிறக்குது, அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறான், அவங்க அம்மா மாதிரியே இருக்குது, தாத்தா மாதிரியே இருக்குது, ஆயா மாதிரியே இருக்குது, இதே சொல்லி அப்படியே ஓட்டி கடைசியில வளர்ந்து போய் சொல்லுவோம், சனி உனக்கு பெற்று இருக்கு, நான் எதையாவது பெற்று. அப்ப சொல்லிச்சு ஆயா தாத்தா மாமா. இப்ப எதுவுமே கிடையாது. வளர வர அது மூஞ்சி வேற மாதிரி அப்படின்னு வாய்ஸ் எல்லாம் மாறி அவ்வளவுதான். இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது. எல்லாம் வளர்ந்துட்டா குறவு வசதிட்டோம், அவ்வளவுதான். நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஜாக்கிரதையா எங்க அம்மா அப்பாங்களாம் எகிரி எடுப்பாங்க எல்லாரும். அப்போ ஏன் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப மேய்ப்பர்கள் எதை காத்து கொண்டிருக்கிறவர்கள்? மேய்ப்பர்கள் யாரு? ஆடுகளை மேய்க்கிறவர்கள் தான் மேய்ப்பர்கள் இல்லையா? அப்ப அவங்க தான் ஃபர்ஸ்ட் செய்தி போகுது. அல்லேலூயா. சரி, எங்க போயிருக்கணும் செய்தி? உலக மக்களுக்கெல்லாம் போயிருக்கணும், இல்ல முக்கியமான நியாயசாஸ்திரிகளுக்கு வேதவாதிகளுக்கு போயிருக்கணும். அங்கெல்லாம் மெசேஜ் போட எங்கேயோ மந்தையை காத்துட்டு இருக்கிற மேய்ப்பர்களுக்கு போய் தேவன் சொல்றாரு, இன்று கர்த்தராகிய இயேசு உங்களுக்காக தாவீது யாருக்காக? உங்களுக்காக. அவன் உங்கள்ன்றது கிறிஸ்துவுக்காக அல்ல, உங்களுக்காக அப்படின்னா பிராக்கெட்ல போடணும், எல்லாருக்காக. அல்லேலூயா. எல்லாருக்காக இயேசு பிறந்தார். இதான் சங்கதி, இதுதான் காஸ்பல். அப்போ கலந்துட்டாரு. ஆனா மெசேஜ் மேய்ப்பருக்கு வருதுதான். ஃபர்ஸ்ட் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? மேய்ப்பர்களுக்கு தான் இதை சொல்லணும்ன்றது ஏன் தேவன் தீர்மானித்தார்? தன்னுடைய பிறப்பை எல்லாருக்கும் சொல்லி விட வேண்டியது தானே, ஏன் குறிப்பாக மேய்ப்பர்களுக்கு சொல்லணும் அப்படின்ற விஷயம் வந்து நாம தெரிஞ்சுக்கணும். அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லும் போது கூட ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துறாங்க, அதான் ரொம்ப அழகா இருக்கும். என்ன அடையாளம்? நீங்கள் போய் பிள்ளையை பார்ப்பீர்கள், பிள்ளை முன்னணியிலே கிடக்கும், பிள்ளையை துணியிலே சுற்றி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அவ்வளவுதான். மேய்ப்பர் பார்த்து தாவீது கோயம்புத்தூர் போறதுக்கு போய் பார்த்துறாங்க அப்படின்னு உடனே எல்லாம் அப்படியே ஆச்சு பூச்சிக்கு போயிட்டு என்ன யார் எதுக்கு எங்க போறதுக்கு ஒன்றும் அடையாளமே இல்லையே. இப்போ குழந்தை பிறந்ததுன்னு ஹாஸ்பிட்டல் சொல்றீங்க, ஹாஸ்பிட்டல் பேர் சொல்ல மாட்டீங்க, அதுக்கப்புறம் வார்டு நம்பர் சொல்ல மாட்டீங்க, எந்த வழி வாங்கன்னு சொல்ல மாட்டீங்க. நீங்க எப்படின்னா எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லணும்னா எந்த குழந்தைக்கு பாக்குது? நான் ஊர்ல இருக்கிற குழந்தைலாம் பார்த்து ஜெபம் பண்றோம். நீ எங்க குழந்தை பத்தி அந்த குழந்தைய காட்டுமா, வார்டுல நம்பரை சொல்லு, அந்த ஹாஸ்பிட்டலுடைய பேரை சொல்லு, ரூட்டை சொல்லு, வந்து பாக்குற. இப்ப இயேசுடைய பிறப்பை வந்து மேய்ப்பருக்கு மொட்டையா சொன்னாரா தேவத்துங்க? எனக்கு தெரியாது, போய் பார்த்துக்கோ, நீ ஏன் கண்டுபிடிச்சுக்கோ அப்படி சொன்னாரா? இல்ல, ரொம்ப தெளிவா சொல்றாரு. பிள்ளையை முன்னணியில கிடத்திருப்பார்கள், பிள்ளை என்ன சுத்தி இருப்பாங்க? துணிகளால் சுற்றி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. நம்ம சுற்றி இருக்காங்க முன்னணி கிடப்பார்கள். ஆமே, அவ்வளவுதான், நம்ம வேற முடிஞ்சு போச்சு.
இன்று கர்த்தராகிய இயேசு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேரள போய் தூங்குறவனா எழுப்பி 11 மணிக்கு தூங்கினவன் 12 மணிக்கு தூங்கின 1 மணிக்கு தூங்கின டம்கு 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 அது அப்படியே எழுச்சு. சில தூங்கவே தூங்காது, மூச்சு கேட்க வச்சு நடக்கும், பிச்சரை வச்சு நடக்கும். அது இங்கதான் வந்து பாஸ்டர் வந்து அவன் எழுப்பி இதுக்கு இன்னும் இயேசுவே பிறக்காத செய்தி மாதிரி, இயேசுவை பத்தியே தெரியாத மாதிரி நம்ம அவன் சொல்லுவோம், இன்று இயேசு பிறந்திருக்கார். உடனே இதுல ஏன்னா இதுக்கு அப்புறம் தெரிந்த விஷயம் யார் பிறந்திருக்காரு. ஆமா, சர்ச்சுக்கு வருது, ஆவியில் இருந்து ஷபலா நபலான்னு. ஆனா இதுக்கு வந்து வீட்டுல வந்து சொல்லணும், என்னது இயேசு. Oh, thank you, Pastor. God bless you. Thank you. Wish happy Christmas. துணிஞ்சவே மாட்டீங்க. உங்களை சொல்லல, நான் பொதுவாக சொல்றேன். நீங்க வந்து என்ன குறைக்காதீங்க. திருந்தவே மாட்டீங்கன்னா அதை செய்யறவங்க நான் சொல்றேன். சில விஷயங்கள் வந்து அது செய்யப்படுவது ஒரு முக்கிய காரணமா இருப்பதற்கு சுவிசேஷம் சொல்லலான்றதுக்காக செய்யறாங்க. அது கூட அங்க சறுக்கு இருக்குது. எப்படின்னா அந்த மாதிரி ஒரு கேரளை எடுத்து நீங்க சுவிசேஷம் சொல்ற மாதிரி இருந்தா கிறிஸ்தவ வீட்டில் அல்ல, கிறிஸ்தவர் அல்லாத வீட்டில். என் வீட்டுக்கு வரீங்க கேரளை, நான் பாஸ்டர், என்கிட்ட வந்து பாஸ்டர் இயேசு பார்த்துக்கிறாரு அப்படின்னா நான் குதிப்பேனா? நான் டான்ஸ் ஆடுவேன். என்னப்பா என் வீட்டையும் குழந்தை நான் அப்படிதான் பொருஷம் இருந்துக்கிறேன். ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணேன், சர்ச் அட்டன் பண்ணிட்டு ஒரு லேடி வெள்ளை போட கட்டிக்கினே ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வருது. ஏன்னா அங்கே கொடுத்துருக்கும்போது எனக்கு மேலே எங்கேயும் பார்த்துட்டே வருது, நீ கொடுக்கலாமா கொடுக்கூடாது. நான் நின்று நான் பார்த்தேன் கொடுக்கூடாதுன்னு நான் அந்த பக்கமாக திரும்பிடுறேன். ஏன்னா இது என்கிட்ட கொடுத்துட போகுது. கரெக்டாக வந்து வீட்டுது இந்த பேஜே ட்ராக்ஸ் ஏசி ஏற்றுன்னு போயிருந்து என்கிட்ட. நான் ஏசுவை பற்றியா? சரி ரைட்டு. நான் சொன்னேன் ஐம் த பாஸ்டர், நான் ஒரு ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் நான் அதுக்கு ஊழியத்தை பற்றி சொல்லி இப்படி சரி பலனை எதிர்பார்க்காத, யாரும் காசு கொடுப்பாங்க ட்ராக்ஸ் கொடுக்காது, இப்படி ட்ராக்ஸை கொடுத்து ஏசுவையும் பலன் உனக்கு அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு ஆஃபரிங் கொடுத்து அமிச்சா அது ஒரே சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா இது வரைக்கும் எவனே எனக்கு தரவே இல்லை, நீங்கள் தான் தரீங்க பாரு எப்படிலாம் இருக்குதுங்களா. அப்போ சில பேர் தெரியல, தெரிஞ்சு பிள்ளைகிட்ட வந்து ஏசு பறந்துக்கிறாரு அப்படின்னு நீங்க தப்பு டான்ஸ் ஆட என்ன போயிருக்குது. இன்னைக்கு எத்தனை வீடியோ பாருங்க, எத்தனை ப்ரோக்ராம் பாருங்க, நான் பார்த்து வேதனை போறேன். இன்னும் டான்ஸ் தெரியுமா? திரையுலகம் கூட அப்படி டான்ஸ் ஆடிக்காது, நடிகர்கள் கூட அப்படி கூத்தாடி இருக்க மாட்டாங்க. ஆனா கிறிஸ்தவம் போடுற ஆட்டம் பாரு, அவ்வளோ சகிக்க முடியாது. இந்த உலகத்தான் பார்த்தாங்கன்னா டேய் எங்க சாமியே பரவாயில்லடா, எப்பா சாமி. இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஒரு மிஸ்டேக் பண்றோம் பாத்தியா? எவ்வளவு பெரிய தெய்வத்தை தூஷிப்பது யார்? அவரை அறிவிப்பதை போல அறிவித்து அவரை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி செய்கிறவர் யார்? அவரை ஆராதிப்பதை போல ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு புத்தாட்டம் போடுறது யாரு? சொல்லுங்க யாரு? நம்ம தான் வேற யாரு? அப்போ இதை நீங்க தவிர்க்க முடியாது. ஏன்னா இது கிறிஸ்தவத்தில் ஊறி போய்விட்டது. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பலகாரம் இல்லாவிட்டால் எல்லாரும் முஞ்சி வாடி போயிடும். கிறிஸ்தவர்களுடைய வீட்டிலே மதிய பிரியாணி இல்லாவிட்டால் கிறிஸ்துவே பிறக்கவில்லை என்பதை போல ஆகிவிடும். நடனம் ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் இல்லாவிட்டால் என்னடா கிறிஸ்துமஸ் ஒண்ணுமே இல்லை. அப்ப இது திணிக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்படிலாம் செய்யணும்ன்றது திணிக்கப்பட்ட விஷயமே தவிர தேவனால் அனுமதிக்கப்பட்ட விஷயம் அல்ல. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அப்ப தேவனால் அனுமதிக்கப்பட்டதா இருந்தால் அது ஆசீர்வாதம். நீங்களே திணிக்கப்பட்டதா இருந்தால் 1 ஹவர்ல இருக்கிற அந்த மகிழ்ச்சி அடுத்து நீ கீழே விட்டு படிக்கிட்டு விட்டு போகும்போது காணாம போயிடும். அல்லேலூயா. மேய்ப்பர்களுக்கு ஏன் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது மேய்ப்பர்கள் தான் ஆடுகளை அறிந்தவர்கள். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, யூதருக்கு ராஜாவை பிறக்க போகிறவர் the lamb of God. அல்லேலூயா. தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. அப்போ இயேசு ஒரு தேவ ஆட்டுக்குட்டியா பிறக்க போறாரு. ஏன் ஆட்டுக்குட்டியா பிறக்கணும்னா
ஆடு சாவதற்காக, பலியிடப்படுவதற்காக ஆடு இருக்குது. பொதுவா பஸ்கா பண்டிகை வரும் பொழுது ஒரு ஆடு விசேஷமாக வளர்க்கப்பட்டு கொல்லப்படும். எதற்காக? அந்த பஸ்கா ஆசரிப்பு, அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. நீங்க பழைய பாட்டை படிச்சுப்பீங்க. ஒரு ஆட்டை கொன்று அந்த ரத்தத்தை நிலைக்காலிலே பூசி அது மாம்சத்தை என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. அதோட கூட ஒரு கசப்பு கீரையை சாப்பிடுவாங்க. இந்த பஸ்கான்றது எதை குறிக்கிறதுனா இயேசுவுடைய மரணத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த யூதர்கள் தெரியாமலே செய்றாங்க. அவங்க தெரியல, ஆனா செய்றாங்க. அந்த பஸ்கா அன்னைக்கு ஒரு ஆடு கொல்லப்படணும். வருஷம் வருஷம் நடக்கும் இந்த விஷயம். எத்தனை பேர் ஞாபகம் வச்சுக்கின்னு தெரியல. உலகத்திலேயே அப்போ அந்த நாட்கள உலகத்துல, இப்ப இல்ல, அந்த நாட்கள உலகத்திலேயே பெத்லேஹேம்ல தான் சிறந்த ஆடுகள் வளர்க்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த ஆடுகளை விலை கொடுத்து வாங்குவதே அவரை விட அதிகமா இருக்கும். பெஸ்டான ஆடுகள், மிக உயர்ந்த விலையிலே கிடைக்கக்கூடிய ஆடுகள். அந்த ஆட்டை தான் எல்லாரும் பல ஊர்ல இருந்து வாங்க வருவாங்க பெத்லேஹேம்ல. இப்ப பெத்லேஹேம்ல ஒரு ஆடு பிறந்தது. அல்லேலூயா. இப்போ மேய்ப்பருக்கு ஏன் சொல்லும்போது இந்த விஷயம் சொல்லப்படுது அப்படின்னா, பஸ்கா பண்டிகை அன்னைக்கு ஒரு ஆடு கொல்லப்படும். அந்த ஆடு எப்படி தேர்ந்தெடுக்கப்படும் தெரியுமா? அந்த ஆடு குட்டி போட்ட பிறகு ஆசாரியர்கள் வருவார்கள். பிரதான ஆசாரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வருவாங்க. இந்த குட்டி போட்ட ஆடை பார்ப்பாங்க. எந்த ஆடு கர்த்தருக்கு நேரலாம், அதை காடை கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஆடு கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணலாம், யெகோவா தேவனுக்கு பலியிடலாம் சொல்லிட்டு அந்த ஆடை என்ன பண்ணுவாங்க, குட்டியா இருக்கும்போது, குழந்தையா இருக்கும்போது அந்த ஆடை எடுத்து வந்து, இந்த ஆடு தேவனுக்கு சொந்தமானது என்றும் தேவனுக்காக கொல்லப்பட வேண்டியது என்றும் புரிந்து கொள்வதற்காக அந்த ஆட்டினுடைய கழுத்திலே ஒரு அடையாளத்தை சுட்டுவார்கள். ஒரு ஆட்டினுடைய கழுத்துல ஒரு அடையாளம் தொங்கும். அந்த அடையாளம், அந்த ஆடு 10 ஆடோ 10,000 ஆடுகள் மத்தியில் இருந்தாலும் அந்த ஆடுடைய கழுத்துல மட்டும் ஒரு அடையாளம் டாலர் மாதிரி தொங்கும். அது எதுக்கு அப்படின்னா, அதை பார்க்கிறவங்க யாராவது விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா இது ஏற்கனவே தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு ஆடு, இது தேவனுக்காக கொல்லப்படக்கூடிய ஒரு ஆடு. அதனால அதை தொட மாட்டாங்க, அதை வாங்க மாட்டாங்க. ஆனா அதை பராமரிப்பாங்க. ரொம்ப அந்த பஸ்கா வர வரைக்கும் வளர்ப்பாங்க. வளர்த்து பேர் தான் அதை கொள்ளுவாங்க. இப்போ இயேசுவும் மரிப்பதற்காக பிறந்தவர் அல்லவா? அல்லேலூயா. இயேசு எதற்காக பிறந்தார்? சத்தமா சொல்லுங்க. மரிப்பதற்காக பிறந்தவர், வாழ்வதற்காக பிறந்தவர் அல்ல இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பதற்காக அவர் பிறந்தார். அப்ப பிறந்த அவருக்கு ஏன் மேய்ப்பர்களுக்கு முதலாவது அறிவிக்கப்படுது என்றால், மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுது, ஒரு ஆடை நீங்கள் பஸ்காவிலே கொல்லப்பட வேண்டுமானால் அந்த ஆடுடைய கழுத்திலே ஒரு அடையாளத்தை கட்டி, இது பஸ்காவுக்காக தேவனுக்காய் கொல்லப்படக்கூடிய ஆடு என்று சொல்வதற்காக ஒரு அடையாளம் இருந்தது. அது ஆசாரியர்களால் அறியப்பட்டதா இருந்தது. அதே போல தேவன் சொல்றாரு, நீங்க வருஷம் வருஷம் ஒரு ஆட்டை வளர்த்து நீங்க என்ன பண்ணுவீங்க, கொல்லுவீங்க. இப்போ ஒரு ஆடு பிறந்துக்குது. அல்லேலூயா. எல்லா ஜனத்திற்காக மரிக்கக்கூடிய ஒரு ஆடு பிறந்துக்குது. அந்த ஆடை நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் பிள்ளையை துணியிலே சுற்றி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அப்ப மேய்ப்பர்கள் புரிஞ்சுக்கிறாங்க, கொல்லப்படுற ஆட்டுடைய கழுத்திலே ஒரு அடையாளம் சுட்டப்பட்டிருக்கும் அல்லவா? அப்பதான் அது கொல்லப்படுறதுக்காக, சாவறதுக்காக இருக்கக்கூடிய ஆடு தெரிஞ்சுக்கிற மாதிரி இப்ப மேய்ப்பர்கள் சொல்றாங்க, அவங்களுடைய பாஷையிலே புரியுற மாதிரி பேசுறாங்க. ஒரு பிள்ளையை துணியிலே சுற்றி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அவங்க மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்க, வேர்க்கிறாங்க. அவங்க அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. நமக்காக மரிக்க போகிற ஒருத்தர் பிறந்துட்டாரா, அவரை பார்க்கணுமே அப்படி ஓடி வந்து அந்த பார்த்தது தான் இன்னைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் பண்றோம். அது ஓடி வந்த அந்த விஷயம் என்ன தெரியுமா, நமக்காக மரிக்க போகிறா, எங்க அப்படி அந்த ஆவோட வராங்க, நமக்காக சாக போகிறா எங்க பார்க்கும்போது பிள்ளை துணியில சுத்தி பாக்குறாங்க. அவங்க தெரிஞ்சு போச்சு மெய்ப்படைக்கு நமக்காக சாக போற ஒரு பிள்ளை. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நாம் செய்கிற எல்லா அநியாயங்களுக்காக ஒருவர் மரிக்க போகிறார். இன்னைக்கு குழந்தைய பிறந்தார். அல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் மேய்ப்பருக்கு ஃபர்ஸ்ட் செய்தி கொடுத்தார். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஆடு எதற்காக கொல்லப்படுமானால் அதனுடைய அடையாளம் என்ன அவங்களுக்கு தெரியும். அதே அடையாளத்துக்கு தான் தூதனும் சொன்னாரு. அவங்க ஏன் அந்த அடையாளம் சொன்னார்னா,
அந்த அடையாளம் எதை காட்டுகிறது என்பதை மேய்ப்பர்கள் தெரியும். அதை மேய்ப்பர் வந்து பார்த்துட்டு கண் கலங்கினவர்களாக ஒரு சந்தோஷத்தோடு கூட நமக்காக சாக ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த செய்தியை அவர்கள் மற்றவருக்கு அறிவித்தார்கள். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் பிறப்பு என்பது என்ன? சாப்பாடை விழுங்குவதல்ல, பணங்காலத்தை விழுவதல்ல, துணி புதுசு புதுசா போட்டு மகிழ்வதல்ல, ஏதோ ஒரு நாள்ல குத்தாட்டம் போடுவதல்ல, கிறிஸ்து பிறப்பை இந்த நாளில் மட்டும் அறிவிப்பதல்ல, எல்லா நாளிலும் நீங்கள் கூடுமான அளவுக்கு இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்வதிலே தப்பே கிடையாது. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சொல்ற அவசியம் கிடையாது. நீங்க என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளிலே நீங்கள் கிறிஸ்து பிறந்ததை நீங்க யாருக்கு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு கேட்பேன். ஐயா நீ கிறிஸ்துமஸ் வரைக்கும் போவாத ஐயா, கிறிஸ்துமஸ் கடைசியா வரும் 22ஆம் தேதி. நைசா அந்த நாள் போய் யாருக்கு சொல்லி விட்டு நீ ஜாலியா எல்லாம் என் குழப்பி முடிச்சுட்டேன், ஆண்டவருடைய பாடல் நானும் ஆடு பாடி போன கதைலாம் கிடையாதுங்க. நீ வருஷத்தை துவக்கிற வரைக்கும் நீ எல்லாத்தையும் சொல்லணும், உங்களுக்காக கிறிஸ்து பிறந்திருக்கிறார், உங்களுக்காக கிறிஸ்து பிறந்திருக்கிற செய்தி நீங்க என்னைக்காவது அனுப்பிச்சு இப்ப சொல்லி போடுறது வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு போடுறது கிடையாது. ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படி அனுப்பிச்சு ஒரு பொழுது இல்ல வாட்ஸ்அப்ல இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார் சொன்னா எவன் ரசிக்கப்பட போதும் கிடையாது. உங்கள் வாய் அவரை அறிவிக்க வேண்டும். வாட்ஸ்அப் அல்ல, உங்கள் வாய். அல்லேலூயா. உங்கள் வாயாலே நீங்கள் அவரை அறிவிக்கணும். அல்லேலூயா. யார்கிட்ட போய் ஏற்கனவே கிறிஸ்தவராய் ஊறி போய் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் சபையிலேயே உட்கார்ந்துக்குது, அதுகிட்ட போய் இல்ல. அல்லேலூயா. யார்கிட்ட போய்? உங்க பக்கத்து வீட்டுல போய் சொல்லணும், அக்கா இயேசு பிறந்தல அக்கா, அப்படியே மெய்யாலுமா அப்படியே மெய்யாலுமா சொல்லும் போது நீ மெய்யாலுமா சொல்லி சொல்றதுக்கு முன்னாடி கையில் ஒரு கேக்கு கூட என்ன பண்ணலாம், எடுத்து கொடுத்துடலாம், ஒன்றும் ஆக போகுது. இயேசுக்காக ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா குழந்தை போயிட போறாரு, சத்தம் வாங்க மாட்டேன் பாரு, செலவு செலவு இல்லை, அதனால யோசிச்சு இயேசுக்காக ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தர் இயேசு பிறந்திருக்கிறா சொல்றதுனால உங்களுக்கு நஷ்டம் ஆக போதா? உங்களுக்கு பலன் அதிகமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப மேய்ப்பர்கள் கண்டார்கள், கலங்கினார்கள், சந்தோஷப்பட்டார்கள், இது ஒரு நற்செய்தி என்று சொல்லி எல்லாருக்கும் போய் அறிவித்தார்கள். அல்லேலூயா. ஆகவே நீங்களும் அந்த மேய்ப்பர் செய்தவர்களே செய்ய வேண்டும். காரணம், நீங்கள் இயேசுவை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் 10 வருட கிறிஸ்தவர்கள், 20 வருட கிறிஸ்தவர்கள், அதை தாண்டி நீங்கள் கிறிஸ்தவர்கள். உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது? இல்ல சரியில்லை, நீங்களே கவலையா தாங்கிறீங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் கவலை முகத்தோடு இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் குழப்பத்தில் இருக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் தேவை ஆண்டவர் சந்திக்க மாட்டாரா இப்படிதான் நீங்க வந்தீங்களே தவிர நீங்கள் இயேசுவை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் இல்லை. எங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்குது, 1000 கஷ்டத்தை வச்சு நாங்கள் என்ன தப்பு இயேசு பண்ணி சொல்றோம். ஒரு வேலை இருக்குமான்னு தெரியல, அது எப்போ கவலைன்னு தெரியல அந்த வேலை. அப்புறம் வீட்டில் 1000 பிரச்சனை வேறு, நாங்களே அடிச்சுக்கணும் போகிறோம், திட்டிக்கிறோம், சண்டை வேறு, பிரச்சனை வேறு. இந்த மாதிரி சூழ்நிலை போய் நாங்கள் எப்படி இயேசு பண்ணி சொல்கிறோம். நான் இப்போ சொல்கிறேன், நீ எந்த சூழ்நிலையில இருந்துட்டு போ, மேய்ப்பர்ல எந்த சூழ்நிலை இருந்தாங்க, அவங்க ஹை போஸ்டிங்ல இருந்தாங்க சொல்லுங்க, எல்லாம் மேனேஜ் போஸ்டிங்ல இருந்தாங்க, எல்லாம் ஆட்டை கழுவுறவங்க, ஆட்டோடைய குடிக்கெல்லாம் தூக்கி போடுறவங்க, ஆட்டு பாலை கழுவுறவங்க, ஆட்டை கொள்ளும் போது எடுத்து கொடுக்குறவங்க, ஆட்டை போய் இதுல போய் புல்வெளியில மேய்க்கிறவங்க, திரும்பி மந்தையை கொண்டு, இதான் அவங்க வேலை. மேய்ப்பர்கள் சும்மா இருக்கிறவங்க இல்ல, மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டேதான் இருப்பார்கள், பராமரித்துக் கொண்டுதான் இருப்பார்கள், அதை கவனித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். ஆடு சொல்லி அவங்க விட்டுற மாட்டாங்க, எல்லா ஆடையும் கவனமா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கவனம், ஆடுகள் மேல் இருக்கிற மேய்ப்புடைய கவனம், ஆடுகளை பராமரிக்கிற அந்த மேய்ப்புடைய குணம், ஆடுகளை எப்பொழுது பார்த்தாலும் அதை கவனித்துக் கொண்டு அதுக்கு ஏதாவது குறை இருக்குதா அப்படி பார்த்து கவனித்துக் கொண்டிருக்கிற அந்த நல்ல மனம் நமக்கு இருக்குமானால் அதுதான் ஒரு பேர்டன், பாரமா வரும். நம்ம அத்தனை பேருக்கு சொல்ல முடியும். கிறிஸ்துவர் அல்லாததுக்கு சொல்லணும். தயவு செய்து கிறிஸ்தவர்கிட்டயே இயேசு பிறந்தார் பாட்டு பாடாதீங்க, அவங்ககிட்டயே போய் கை கொடுத்துக்கிட்டு சந்தோஷப்படுத்திக்கே முடியும் செச்சுன்னு இருக்காதீங்க. ஒன்றுக்கும் போஜனம் கிடையாது.
நீங்க கிறிஸ்துவர் அல்லாதவங்க போய் சொல்லி அந்த மகிழ்ச்சியை அறிவிங்க. ஒருவேளை நீங்க சொல்லி அவங்க சிரிச்சாங்கன்னா நீங்க பாக்கியம். சிரிச்சுக்காதீங்க, பக்க பக்கம் சிரிச்சுக்காதீங்க. ஏசி பார்த்துக்கிறாருல, அதுதான் தேவையே கிடையாது. செகண்ட், மேய்ப்பன் மூலமாய் ஃபர்ஸ்ட் ஆண்டு அறிவிச்சார். செகண்ட், சிமியோன் என்னும் நீதியும் பக்தியும் உள்ள ஒரு மனிதன் இயேசுவை அறிவிக்கிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25-32. சீக்கிரமா வாசிங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளினால் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுவேன். புரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரின் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். சிமியோன் அதாவது மேய்ப்பர்கள் பலியாக போகிற ஆட்டை கண்டார்கள். இயேசு பலியாக போகிற அந்த ஆட்டை கண்டார்கள். சிமியோனோ இரட்சணியத்தை கண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சிமியோன் பார்க்கிற விதம் வேற. அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு மனிதன். இத பத்தி நம்ம பேசணும். நல்லா கவனிங்க. நீங்க ரொம்ப மெசேஜ் கவனிங்க, அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா செய்யுங்க, யாரும் கேட்க போட முடியாது. ஆனா செய்தியை ஒரு பரபரப்பா உங்களுடைய ப்ரோக்ராம் மண்டையில வச்சுக்கிட்டு செய்தியை தயவுக்கு கவனிக்காதீங்க. அப்படின்னா நீங்க ஆசீர்வாதத்தை எழுந்து போயிடுவீங்க. நான் இப்பயே சொல்றேன், பைபிள் சொல்லுது புசிப்போம் குடிப்போம், சத்தமா சொல்லுங்க, அதை புரிஞ்சுங்க முதல். அப்பதான் உங்களுக்கு தேவ ராஜ்யம் என்னன்னு தெரியும். தின்றதெல்லாம் ராஜ்யம் கிடையாது. அல்லேலூயா. சிமியோன் எப்படிப்பட்டவரா? நீதியும் தேவ பக்தியுள்ள மனிதன். இவர் யாரை கண்டதாக சொல்லுகிறார்? இரட்சணியத்தை கண்டே. சிமியோனுக்கு ஒரு முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் இருந்தது. அது என்ன தெரியுமா? நீ யாரை இந்த உலகத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ, இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர யாருக்காக காத்திருந்தாயோ அவரை நீ பார்த்த பிறகு நீ உன் ஜீவன் போகும், உயிர் போகும் என்கிற ஒரு முன்னறிவிப்பு அவர் இருந்தது. நான் இயேசு பார்த்த பிறகு தான் என்ன பண்ணுவேன்? செத்து போவேன். இந்த மாதிரி நம்ம யாராவது இயேசுவை பார்த்து செத்து போங்க யாரா இருக்கும்? அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் யாருக்கும் கிடையாது. அவரை பார்த்து செத்து போங்க அப்படி சொல்றோம். யாரும் இல்லை. நம்ம இருக்கும் போது பக்கத்து மூஞ்சி பார்க்க கிடையாது. பக்கத்துல மூஞ்சி யாரை பார்த்துருக்கோம் அதுவும் பார்க்க கிடையாது. இதுல சொல்லுவாங்க, வேணா பின்னாடி வேணா எங்க உட்காந்துதான் பின்னாடி ஏன் முன்னாடி வரக்கூடாது? வேணதான் முன்னாடிதான் உட்காருது. அப்ப வேண பின்னாடி உட்காந்துக்குது. உங்களுக்கு பிடிக்காத மூஞ்சி பின்னாடி உட்காந்துக்குது. ஆனா நீங்க பக்கத்துல கூட பார்க்க முடியல, இடது பக்கமும் பார்க்க முடியல. சும்மா ஒரு பக்தி வேஷத்தை போட்டுக்கிட்டு பிரசங்கியா கவனிச்சுக்கிறீங்க. ஆனா உங்க முகம் திருப்பாத காரணமே என்னங்கிறது உங்களுக்கே தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்னா நீதியும் தேவ பக்தி உள்ளவளா இருக்கணும். அல்லேலூயா. இந்த நீதியும் தேவ பக்தி இல்லைன்னா நீ கிறிஸ்தவன் அல்ல. இது ரெண்டும் போன பிறகுதான் உனக்கு எல்லாம் பொல்லாத குணமும் வருது. கசப்பு இருக்குது உள்ள, வைராக்கியம் உள்ள இருக்குது, போட்டி பொறாமை உள்ள இருக்குது, பெருமை இருக்குது, அடுத்தவனை குறை சொல்ற தன்மை இருக்குது, அடுத்தவனை புறம்புழுகிற தன்மை இருக்குது, அடுத்தவனை வசைப்பாடுகிற தன்மை இருக்குது. எப்ப பார்த்தாலும் கிரிட்டிசைஸ் பண்றது. அது சபைக்கு என்ன பிரயோஜனம்? அது சபைக்கு பிரயோஜனமே கிடையாதுன்ற.
நாம எல்லாம் வந்து பிரயோஜனமானவங்க கிடையாது. நம்ம தான் வந்து பிரயோஜனமே இல்லாத ஆளுதான். என்னைக்கு நீங்க சபைக்குள்ள வரீங்க அப்ப நீ கர்த்தருக்கு பிரயோஜனமாயிருங்க. அல்லேலூயா. எல்லாம் பிரயோஜனம். நான் கூட அப்பிரயோஜனமற்றவன் தான். நான் மட்டும் ராயலா எனக்கு என்ன தெரியும்? ஆனா நான் அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவருடைய விசேஷித்த கருவியாக என்னை பயன்படுத்துறார் அல்லவா? அல்லேலூயா. நீங்கள் யார்? பிறரை புறக்கணிப்பதற்கு நீங்கள் யார்? இவர்கள் வர வேண்டும் இவர்கள் வரக்கூடாது என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? அந்த உரிமையே கிடையாது உங்களுக்கு. ஆனா வந்தவங்க என்ன பண்ணணும்? விசுவாசிகிட்ட என்ன பண்ணணும்? கலகம் இருக்கக்கூடாது, விசுவாசிகிட்ட துர்குணம் இருக்கக்கூடாது, விசுவாசிகிட்ட போட்டு கொடுக்கிற குணம் இருக்கக்கூடாது, விசுவாசிகிட்ட வைராக்கியம், பொறாமை, எரிச்சல், இந்த காரி கசப்பு இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன இருக்கணும்னா நீதியும் தேவ பக்தியும். அல்லேலூயா. இப்ப சொல்றா அது இருந்தா நீங்க இயேசுவை காண்பீங்க. அல்லேலூயா. அது இல்ல நீங்க பார்க்க முடியாது. பார்த்த மாதிரி நடிப்பீங்க. வந்து நின்னாரு, ஒயிட் ட்ரெஸ்ல வந்தாரு, பச்சை கலர்ல வந்தாரு, மகளே சொன்னாரு, கத்திட்டு அது எந்த கதையை விடாது. எல்லாம் மாயமானம், எல்லாமே டுபாகூர். நீங்க ஒன்னா பெருமையா பேசிங்க, என்ன பொறுத்தவரை டுபாகூர். சிமியோன் என்றால் ஹர்க்கனி, முணுமுணுத்தல். சிமியோன் என்றால் முணுமுணுக்குது. என்ன முணுமுணுக்குது? நான் சொல்றேன் பாருங்க, அவர் என்ன முணுமுணுத்திருப்பார் தெரியுமா? எப்ப ரட்சணத்தை பார்க்கணுமோ, எப்போ ரட்சணத்தை என் கண்கள் பார்க்குமோ, எப்போது என் ரட்சணத்தை என் கண்கள் பார்க்குமோ, எப்போது என் ரட்சணத்தை கண்கள் பார்க்குமோ. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த முணுமுணுத்தல். இப்ப நீங்க என்ன முணுமுணுக்கிறீங்க? எப்போ முடிப்பாரோ, எப்போ முடிப்பாரோ, எப்போ முடித்து நான் போவேணும், அது ஒரு முணுமுணுப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி பண்டிகைனா பண்ணீங்க, வரதஞ்சு எனக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு பண்டிகைனா பரவாயில்ல தான் ஆச்சுங்க. அப்போ ஒரு முணுப்பு இருப்போம், முடிச்சு வரா முடிச்சு வரா முடிச்சு வரா முடிச்சு வர நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. மொச்சு பார்த்தே அந்த கோபத்தை வெளிப்படுத்துறவங்க இருப்பாங்க. இவருக்கு நல்ல நல்ல ஒன்னும் தெரியாது அப்படி சொல்றவங்க. சிலர் பக்தியோட பேசுங்க 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 அப்படி சொல்ற ஆளும் இருக்குங்க. அல்லேலூயா. நீங்க எந்த ஆளா இருப்போங்க, நான் சொல்ல வேண்டியதை சொன்னாதான் என் மெசேஜ் முடியும். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப இழுத்துலாம் போக மாட்டேங்க, முடிஞ்சிடும் அவ்வளவுதான். ஒன்னும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா டேட்டா வந்தவங்கலாம் ஒரு டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும்ல, கரெக்டா? அதனால பிரச்சனை கிடையாது. அப்ப சிமியோன் என்றால் என்ன? எதை குறித்து முணுமுணுத்தார்? எப்பொழுது? சொல்லுங்க. ஆவிக்குரிய விசுவாசிகள் நீங்க எதை முணுமுணுக்க வேண்டும்? எதை முணுமுணுக்க வேண்டும்? அதை தொழில்தான் எப்ப பார்த்தாலும் பேசுவ சொல்லிட்ட முணுமுணுப்பாரு. நீங்க முணுமுணுப்பீங்க, வேற மாதிரிலாம் பண்ணுவீங்க. முணுமுணுப்புலாம் அவங்க முணுமுணுப்பே வரும். சிலர் பாருங்க சமையல் பண்ணிக்கும் போதே முணுமுணுப்போம். சரி நல்ல வேலை பண்ணி அது ஏதாவது சொல்லின்னு அப்படியே குழம்பு ஒட்டி ஒட்டி பேக்கிங் நடக்கும். எதையாவது பண்ணும்போது முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும். புருஷன்கிட்ட முணுமுணுக்கும், கொண்டாடி முணுமுணுக்கும், இப்படி பிள்ளைங்கிட்ட முணுமுணுக்கும், ரோட்ல போறவங்கிட்ட முணுமுணும், விசுவாசிக்கிட்ட முணுமுணும், எதையாவது முணுக்கணும். யாருக்கு இன்னைக்கு முணுமுணுத்தே என்ன? எப்ப நான் முணுமுணுத்தா பையன் என் கஷ்டம் நான் முணுமுணுக்கிறேன் அப்படிதான் சொல்லுமே தவிர முணுமுணுக்குதான் சொல்லாது. சில பேர் அந்த ஏன்டி முணுமுணுக்கிற வருவாடி, ஏன்டி முணுமுணுக்கிற அவர் வருவாங்க. வந்து என்ன பண்ணுவது தெரியாது. வருவாடி வருவாண்டியா வருவாடி, ஏன் முணுமுணுக்கிறப்பா, ஏன் முணுமுணுக்கிற? கண்டிப்பா புள்ள வர, நீ ஏன் முணுமுணுக்கிற? கண்டிப்பா புஷ் வர்ற, முணுமுணுக்க கண்டிப்பா வருவா பொண்டாட்டி. நான் பாரு தாழ்ந்து நிப்பாப்ப. எதனால? இத காரியம் போனதை வச்சு என்ன பண்றது? முணுமுணுக்கு. ஆனா சிமியோன் எப்படி முணுமுணுத்தாராம்? எப்போது ரட்சணத்தை காண்போம், எப்போது ரட்சணத்தை காண்போம். ஏன் அப்படி சொன்னார்னா அவர் நீதியும் அதுதான், அது இருந்தாதான் வரும் ரட்சணத்தை பார்ப்போம். அவர் சொல்றாரு யாரை பற்றி? இயேசுவை பற்றி சொல்றார். இவர் இப்படி, அவர் அப்படியா இருப்பார். சில மக்களுக்காக ஆதரவு கொடுக்கக்கூடியவர், ஆளப்போகிற ராஜாவா இருப்பார். அல்லேலூயா. சொல்லிட்டு பாக்குறாரு. இப்போ அவர் பார்க்கும்போது அவர் மனம் எப்படி துடிச்சு சந்தோஷப்படும் தெரியுமா? அவருக்கு தான் தெரியும் வெளிப்பாடு.
மரியா கையில வச்சிருக்கிற குழந்தைய பார்த்து மற்றவங்கன்னா குழந்தையே தெரியலாம். எத்தனை பேர் அந்த தேவாலயத்துக்கு வந்திருப்பாங்கல்ல, குழந்தை பிறந்து 8வது நாள் வருவாங்கல்ல, நீங்களாம் குழந்தை பிறந்து வருவீங்க பாஸ்கிட்ட டெடிகேட் பண்ணுங்க. டெடிகேட் பண்ணி பிரயோஜனம் கிடையாது, எதுவுமே சரி. இப்போ பிள்ளைகளை எதெல்லாம் டெடிகேட் பண்ணணுமோ அதெல்லாம் டெலிட் ஆகிடுது. குழந்தை எதுவும் கொடுப்பீங்களா, டெடிகேட் பண்ணுங்க பாஸ்டர். அவன் கர்த்தரை என்ன பேர் வச்சுக்கீங்க? ஜோசுவாவை போலவே இருக்கட்டும். பேர் என்ன வச்சுக்கிறீங்க? எஸ்தரை போலவே வளரட்டும். அவ்வளவு போய் அவ்வளவு போய் மேடை. இது எஸ்தர் மாதிரி இருக்காது, யோசுவா மாதிரி இருக்காது, தேபோரால் மாதிரி இருக்காது, அதுவே இருக்காது. அது மீங்கி தான் போவோம். நல்லா வளர்ந்த பேருக்கு மீங்கி போவோம். ஆமா கிட்ட வாயாடும். நான் எப்படின்னா ட்ரெஸ் பண்ணிங்கன்னா வாய் மீறி போடி அப்படின்னு போடி போய். ஆமா, கிறிஸ்தவ வீட்டுல நடக்கிற விஷயம் தான் இது. வந்து கிறிஸ்தவர் இல்லாத வீட்டுல கிடையாது, கிறிஸ்தவ வீட்டுல நடக்குது. அம்மா என்ன சொன்னா, இம்மா நீ வாயை மூடுமா, நீ வாயை மூடு, எனக்கு தெரியும். ஷட் அப். என் காமெண்ட்ல படிக்கிறான், அதனால ஷட் அப். எனக்கு ஏதாவது தெரியும், வாயை மூடு, எனக்கு தெரியும். நான் ஒன்னும் பாப்பா இல்லை, பாப்பாவும் கிடையாது. நீ எப்படின்னா போங்க, நீங்க எப்படின்னா போங்க அப்படி அம்மா அப்பா என்ன போயிடுவாங்க. அது போய் ஜீசஸ் காசு ஜீசஸ் விடுவீங்க என் பிள்ளை எழுத்து பேசுறாங்க. ஒரு 1000 ரூபாய் போடுறாங்க, திருப்பி 1000 ரூபாய் போட்டா திருத்துவாங்க. அவங்க எங்க ஏசு அழைக்கிறாங்க, ஏசு விடுவீங்க போட்டு நீங்க உங்களுக்கு உங்க பிள்ளை என்ன ஆயிடுவாங்க, திருத்தி விடுவார்கள். இல்லை, பறந்து விடுவார்கள், பறந்தே போயிடுவாங்க. இப்படிதான் நடக்குது ஃபேமிலியில. கிறிஸ்தவ ஃபேமிலியில அநியாயம் நடக்குது. சட்டை எங்க? கிறிஸ்தவ வீட்டுல தான். சொத்துக்காக சண்டை கிறிஸ்தவ வீட்டுல தான். ஒருத்தர் போட்டு கொடுக்குது கிறிஸ்தவர்கள் தான். கலகம் பண்றது கிறிஸ்தவர்கள் தான். குறை கூறுவது கிறிஸ்தவர்கள் தான். சமாதானம் இல்லாமல் இருக்கிறது கிறிஸ்தவர்கள் தான். சமாதானத்தை கெடுக்கிறவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். சபை ஐக்கியத்தை பிரிப்பதும் கிறிஸ்தவர்கள் தான். சபைக்கு எதிராக பாஸ்டரை பேசுவதும் கிறிஸ்தவர்கள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியில பாஸ்டர் மேலேயே கை வைப்பாங்க. எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம், இவரை போட்டு தரணும் முதல்ல. சில கும்பலுக்கு போட்டு தர்றதுன்னா கும்பல் போட்டு தரலாம் அப்படின்னு யோசிக்கணும். உங்களை யோசனை மண்ணு விழ அப்படின்னா கர்த்தருடைய ஊழியக்காரனை கவுப்புன்னு நினைச்சீங்க, நீங்க கவுந்துருவீங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தர் மேலே நீங்க கை வைக்க முடியாது. உங்கள் போதகரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். அவருக்கு எதிராக பேசுகிற வாய்கள், அவருக்கு எதிராக பேசுகிற சதிகள் எல்லாம் கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. நீ எதை வெட்டினியோ அதிலே விழுவன் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. விசுவாசத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எது தெரியுமா? obedience, கீழ்ப்படிதல். போதகர் சொன்னது அப்படியே கேட்கிறது கீழ்ப்படிதல். நீங்க ஒரு வேலைஸ்தலத்துல வேலை செய்றீங்க, ஒரு முக்கியமான வேலையில இருக்கீங்க, சாஃப்ட்வேர் கம்பெனி இல்ல ஹார்ட்வேர் கம்பெனி, ஏதோ பெரிய கம்பெனில வேலை செய்றீங்க. அங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், இப்படிதான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. 11 மணிக்கு டீ சாப்பிடுவாங்க, நீ 12 மணி போய் டீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு என்ன வயது கொடுப்பாங்களா? ரூல்ஸ் மாற என்ன பண்ணுவாங்க? சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. சபையில நீங்க சரியில்லைன்னா அதை சொல்றது யாரு? போதகர். மொபைல் போன் ஆஃப் பண்ணுங்க. நீங்க சபையில ஒரு சில விஷயத்துல நீங்க சரியா இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிக்கத்தக்க உரிமையும், சொல்லக்கூடிய ஒரு உரிமையும், தட்டி கேட்கக்கூடிய ஒரு உரிமையும், அதை திருத்தக்கூடிய உரிமையும் உங்கள் போதகருக்கு உண்டு. அதை எதிர்த்து பேச உங்களுக்கு உரிமை கிடையாது. ஊழியக்காரன் மேல கை போடாதீங்க. உண்மையாய் ஆத்மபாரத்தோடு நடத்துகிற ஒரு ஊழியனை காயப்படுத்தாதீர்கள். அவருடைய ஆத்மா அங்க குழம்பும் பொழுது நீங்கள் தடுமாறுவீர்கள். அல்லேலூயா. அதேபோல கீழ்ப்படியுங்கள். இன்றைய ஜீவனுள்ள தேவ சபையை சார்ந்த விசுவாசிகளே, இன்றைய கிறிஸ்துமஸ் செய்தி என்ன? சிமியோனை போல நீங்கள் நீதியும் தேவ பக்தியா இருங்கள். கிறிஸ்துவை எப்போது காண வேண்டும் என்று காத்துக் கொண்டிருங்கள். அவர் என்னைக்கோ இயேசு எப்ப பிறப்பார் பல வருஷங்களை காத்துக் கொண்டிருந்து கண்டு மகிழ்ந்தார். இப்ப நாம இயேசு எப்போ வருவார் எதிர்பார்க்கிறோம். இயேசு பிறப்பார் இல்ல, இயேசு பிறந்து 2000 வருஷம் தாண்டியே போச்சு.
ஆனா இப்ப நம்ம எதிர்பார்ப்பு என்னது? சத்தமா சொல்லுங்க. இயேசு எப்பொழுது? இயேசு எப்பொழுது என்று நான் காத்திருக்கிறேன். உண்மையா? நீங்க சொல்ற உண்மையா? இல்ல சார், நீங்க சொல்லி கூடயே சொல்லுங்க. அப்பதான் நான் தப்பிக்க முடியும். இப்ப பாருங்க, முடிஞ்ச உடனே இயேசுவே எப்போ வருவீங்க அப்படின்னு போவீங்களா? போகணும்னு பாருங்க. இப்போ அண்டாவை திறக்கலாமா, எது திறக்கலாமா பார்க்கலாமா? எங்க சுத்த அரிசி எங்க எங்க கரகல எங்க கேக் எங்க கை வாங்கிட்டியா? என்ன கை? என்ன பெயிண்ட் வாங்கிட்டு என்ன கை வாங்க மாட்டு தெரியா? ஏன் நாய் வாங்க வேண்டியதானே? நல்ல நாள் ஒரு 1000 செலவு பண்ண கொஞ்சம் போயிருப்ப புருஷன் எங்க வெளியே போய் நல்ல நாள் போய் சனி உட்காரு, நல்ல நாள் உட்கார மாட்டேன். புருஷன் நல்ல நாள் எங்க வைப்பாரு? எல்லா நாளையும் பறந்து தான் இருப்பாரு. நல்ல நாள் பிரியாணி உட்கார இருப்பாரு. நம்ம வாயில வர வார்த்தை இருப்பாரு, அநியாயமா அது வார்த்தை. இங்க சோத்திரம் சொல்லணும், வாயில வராது. சோதனைகள் ஆவி நிறைய ஆவி நிறைய சபாபா கபாபா ரிபாபா நீ போப்பா அப்படின்ற மாதிரி நீ ஆள விடு. ஆவி நிறையலாம். ஆவி வீட்டுல பேரு தையல் தக்காணும், அது ஆவி நிறைய. வீட்டுல அது ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். சபையில மட்டும் பார்த்தீங்கன்னா ரபா ரபா ரிபா ரபா. என்ன பாஷையோ ஒன்று வளர்ந்து பாஷையை பேசிட்டா பெரிய பக்தி நினைப்பு. பாஷையை பேசிட்டா பரலோகத்துல இருந்து நம்ம ஊழ்ந்தது நினைப்பு. நம்ம ஒன்றும் கிடையாது. தேவ பக்தி கிடையாது, நீதி கிடையாது, கிறிஸ்துவின் சுபாவம் கிடையாது. ஆனா எல்லாம் எதுக்கு மத்தெல்லாம் இருக்குது. இன்றைக்கு கிறிஸ்து பிறந்த நாள் நான் சொல்றேன், சிமியோனை போல அன்றைக்கு அவர் பிறப்பாரா என்று கண்ட லட்சணத்தை கண்டேன் என்று சொன்ன அந்த சிமியோனை போல நீங்கள் நீதி உள்ளவர்களாக, தேவ பக்தி உள்ளவர்களாக என் இயேசு எப்போது வருவார் என்று நீங்கள் காத்திருங்கள். அல்லேலூயா. இது இயேசு இன்னும் செல்ல பாபாவா பார்க்காதீங்க. நம்ம பாடுங்க பெத்தலையில் பிறந்தவர். நான் ஏன் பாடுனேன் தெரியுமா அந்த பாட்டு? அது அந்த சென்டென்ஸ் சிங்காசனத்தில் என்ன தொட்ட வார்த்தை. இரண்டாவது சர்வத்தையும் சர்வ வல்லவர். இதெல்லாம் நோட் பண்ணணும். பாட்டுக்கு டான்ஸ் ஆட கூடாது. பெத்தலையில பிறந்தார், பெத்தலையில பிறந்தார். யோசிச்சு பாருங்க. குணம் அடையுங்கள், மனம் வாங்குங்கள், திருந்துங்கள், வேஷம் போடாதீர்கள், சராசரி கிறிஸ்தவனை போல இருக்காதீர்கள், பேர் கிறிஸ்தவனா இருக்காதீர்கள், பண்டிகை கிறிஸ்தவனா இருக்காதீர்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கிறிஸ்தவனா இருக்காதீர்கள். நீங்கள் உண்மையாகவே எல்லா நாளும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களா இருங்கள். அல்லேலூயா. கடைசி பாயிண்ட் முடிக்கிறேன். அன்னார் என்கிற தீர்க்கதரிசி அனைவருக்கும் இயேசுவை குறித்து பேசுகிறார். 2ஆம் அதிகாரம் லூக்கா 36-35. இதோட நான் முடிக்கிறேன். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேல் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவர் கன்னி விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே அங்கு வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். அல்லேலூயா. எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்தவர்கள், அதாவது மீட்புனா இயேசு ஒருத்தர் பிறப்பார் என்று காத்திருந்தவர்களுக்காக இவ போய் சொல்றா. அவர் தான் பிறந்துகிறார். அவர் காத்திருந்தாங்க. யாரும் தெரியலையே. நமக்கு விஷயம் சொன்னதானே தெரியும். குழந்தை பெற்றாரு தெரியாது அவங்களுக்கு. குழந்தை பெற்றது அவளை பார்க்கறதுக்கு எனக்கு விஷயம் வந்ததுக்கா சொன்னாங்க. பார்த்து பார்க்கலாம். அந்த போய் பார்த்து செய்தி சொன்னாதான் எல்லாமே. குழந்தை பிறந்தாலும் செய்தி தான், செத்தாலும் செய்தி தான், எல்லாமே செய்தி தான்.
நம்மளை பற்றி ஒரு விஷயம் வருது, அது என்னது? செய்தி தான். எங்க முடிச்சாங்க, அதுவும் செய்தி தான். பிரிச்சாங்க, அதுவும் செய்தி தான். சபை விட்டு ஓடிச்சாங்க, அதுவும் செய்தி தான். புதுசா ஒரு சபைக்கு வந்துட்டாங்க, அதுவும் நல்ல செய்தி தான். நீங்கள் சொல்வது பிறருக்கு சொல்லுகிற தகவல் எல்லாமே செய்தி தான். அண்ணா பாருங்க, எத்தனை வயசு? 84 வயது மூதாட்டி. எங்க இருந்தாலும் தேவாலயத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு இரவு பகலும் பாஸ்டிங் போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணி வொர்ஷிப் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? ஆராதனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து அந்நேரத்தில் வந்துனா எப்படின்னா, தேவாலயத்துக்கு மரியாதை யோசேப்பும் வராங்க உள்ள. அவங்க வரும்போது சிமியோன் பார்த்துட்டாரு, அவரும் சொல்லிட்டாரு. இப்ப இரண்டாவது தேவாலயத்திலேயே கடந்து தன் வாழ்க்கையை கர்த்தருக்காகவே தன்னை அர்ப்பணித்த அண்ணான்றவங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இப்போ மரியாதை கையில இருக்கிற குழந்தைய பார்த்து, இது யார் தெரியுமா? எல்லாருக்கும் மீட்பை கொடுக்க வந்த ஒரு பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லி கர்த்தரை புகழ்ந்து நல்ல தோணில இயேசுநாதர் சைல்டாக குழந்தையா நீங்க யோசிச்சு பாருங்க. குழந்தையாவே இருக்கிறார். அதுக்கு குழந்தைன்னா எந்த குழந்தை நினைச்சுக்க? ரொம்ப பிறந்தவொடனே கிடைக்கும் அந்த குழந்தை நினைச்சுக்கிறார். ரொம்ப பிறந்தல எத்தனை நாள்? பிறந்து 8வது நாளிலே குழந்தை என்ன பண்றாங்க? தேவாலயம். ஏன்னா பைபிள் நியாயப்பிரமாணம் படி விருத்தசேதனை பண்ணணும், அப்பதான் ஒரு யூதனுடைய அடையாளம். இயேசுக்கு அதை செய்யறாங்க. இப்போ உள்ள போகும்போது சிமியோன் பார்த்துட்டாரு, தேவ பக்தி நீதி உள்ளவர், பரிசுத்த ஆவியினாலே இயேசு ஒருத்தர் பிறப்ப ரட்சணித்தை நான் காண்பேன் சொன்னவர் கண்டுட்டாரு. செகண்ட் அண்ணா சொல்றாங்க, தேவாலயத்திலேயே தூச்சிட்டு இருந்தாங்க, இந்த மீட்பரை எப்போ பாப்பேன்னு தேவாலயத்துக்குள்ள மரியாடும் யோசேப்பு குழந்தை தூக்கிட்டு வரும்போது அவன் உள்ளம் குதுகடிக்குது. அவன் பார்த்தோன்னே அவன் கண்ணு அப்படியே என்ன பண்றது? பரவசத்துல, ஐயோ கர்த்தாவே, என் தெய்வம் பிறந்துக்குது, மரியாளுடைய கையில நான் பார்க்கிறேனே, சர்வ வல்லமை உள்ள தெய்வம் எல்லாருக்கும் மீட்பை கொடுப்பதற்காக, எல்லாருக்கும் மரிப்பதற்காக, ஜீவனை கொடுப்பதற்காக இந்த கைகளில் ஒண்ணு கிடக்குது அப்படி சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி புகழ்ந்தான். ஹல்லேலூயா. எப்படி எல்லா ஜனம் வந்திருப்பாங்கல்ல, எல்லாம் வந்து புகழ் பண்ணி இந்த பிள்ளைய மட்டும் புகழலாம். சிலர் பாருங்க, பிள்ளைய பங்கு புரியாம பார்த்தீங்கன்னா, என் செல்லம் என் குட்டி, என் வாரிசு, என் தங்கம் அப்படிலாம் புள்ள பண்ணிட்டு பாரு, அப்படியே அப்ப ஜாட அப்படியே வீட்டுக்காரர் தான், அப்படியே பொண்டாட்டி தான், அப்படியே தாத்தா தான், அப்படியே புள்ள தான், அப்படியே எல்லாம் சொல்லி கொஞ்சம் எல்லாம் அப்படியே திருஷ்டி போய் இவ்வளோ பேர் மச்சம் போட்டு வைப்பாங்க. அந்த மண்ணுக்கு இந்த மாதிரி யாரும் வச்சுக்க மாட்டாங்க. குழந்தை முன்னோட பெருசா இருக்கும், அவ்வளோ பெருசா. ஏன்னா ஒரு இடத்துல பார்க்கும்போது இவ்வளோ பெருசு வச்சுருந்தாங்க குழந்தை. அது வேலையாக தான் இருந்துச்சு, நம்ம கருப்பா இல்லை, வேலையாக தான் இருந்துச்சு. கருப்பான மச்சம் தெரியாது, எப்படி வைப்பாங்க. அது குழந்தை கொஞ்சம் வெள்ளையா இருந்தால் அடுத்த தடவை வச்சுக்கலாம். பார்க்குறவங்களாம் எதை பார்ப்பாங்க? மச்சம் தான் பார்ப்பாங்க, குழந்தைய பார்த்துப்பாங்க. மச்சத்து பாருங்க இவ்வளோ பெருசாக வச்சுக்கிறாங்க. எதுக்குன்னா என்ன ஆகுமா? இது பார்க்குறது வந்து கண் வச்சுக்கணும், அது குழந்தை சிக்காயிடுமா, அப்புறம் செலவாயிடுமா. அதனால இன்னும் தம்பூன்னு 5 ரூபாய்க்கு மைய வாங்கி ஃபுல்லா மூஞ்சில பூசி செலவாகும். அவங்க வந்து என்னதான் கண்ணு வச்சாலும், இப்ப இந்த மூஞ்சிக்கு இவ்வளவு அழகான குழந்தையா அப்படின்னு அவங்க சொன்னா கூட குழந்தைக்கு என்ன ஆகாது. சில பேர் குழந்தை அழகா போனவரை பொறாம போடுறாங்கல்ல, அநியாயத்துக்கு ரொம்ப அநியாயம். அது உலகம் மோசமா இருந்தது. குழந்தை வந்து சொல்லுங்க, சில பேர் பார்த்துக்கேன், எது குழந்தை இருந்துச்சு, அவர் குழந்தை இருந்துச்சு, அது நாத்தான் மட்டும் கண்ணு கருதான் பண்ணுது, அவங்க அழகில்லை. அப்பாடா சந்தோஷம், அழகில்லை. சில பேர் சொல்றாங்க, எப்படி குழந்தை அப்பா 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 என்ன அழகு, கண்ணுல அப்படியே ஒத்திக்கலாம், அவ்வளோ அழகா. அதுதான் அவருக்கு மச்சம் போட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, மேய்ப்பர்களுக்கு ஒரு முறை என் வாழ்க்கையிலே கிறிஸ்துமஸ் சர்வீஸ்ல
ஏமாற்றாதே பட்டு கேட்கல என் நேரம் சரியில்லை. இப்படிலாம் ஒன்று வச்சுட்டு ஒரு விசுவாசம் உள்ள வருது. ஏதோ பெத்தலையில பிறந்த சொல்ல சந்தோஷமா இருக்கு. ஏமாறாதன்னா என்ன சரி முடிக்கிறேன். இதுக்கு மேல வேலை பார்த்தோம்னா ஒரு 4 நாளைக்கு நான் முடிச்சிடுறேன். மெசேஜ் முடிச்சிடுறேன். என்ன ரீட்டோர் ஓகேன்னு தெரியும். பயமா ஒரு எச்சரிக்கை வருது. சரி முடிச்சிடுறேன். மேய்ப்பர்கள் இயேசு யார் என்பதை தேவதூதனால் கண்டுகொண்டார்கள். கண்டுகொண்டு நேரே வந்து பார்த்து நமக்காக மரிக்க ஒருவர் பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்து அந்த செய்தியை மற்றவர்களுக்கு சொன்னார்கள். அல்லேலூயா. சிமியோன் என்பவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு மனிதர், தேவபக்தி உள்ளவர், நீதி உள்ளவர். அவருக்கு ஒரு ரெவலேஷன் இருந்தது. எப்போ இந்த தேவாலயத்தில் இயேசுவை நான் பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், இந்த ரட்சணத்தை எப்போ பார்க்கணும், அப்போ இந்த அடியான் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று இயேசுவை எதிர்பார்ப்போடு வாழ்ந்த ஒரு மனிதன். அல்லேலூயா. அவரும் கண்டார், சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா. அன்னாள் 84 வயது உள்ள அன்னாள் மூதாட்டி. இந்த அம்மா தேவாலயத்திலேயே உபவாசம் ஜெபம் ஆராதனை இப்படியே கர்த்தருக்குள்ள போயிருந்து ஆண்டவரோடு நெருங்கி போய் வயசான நாட்கள்ல சில பேர் வீட்டுல சும்மா இருக்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னா எதையாவது நோட்டிங் எடுப்பாங்க. வயசான இருந்தா எதையாவது கரகம் எதையாவது ஒன்று சொல்லணும். நீ பரவாயில்ல, தங்கச்சிக்கிற ஒரு மோசமான வட்டியாவா அது தெரியும். நானும் கும்பிட்டு நீ என்ன கும்பிட்டு 5-6 பெருசா நானே விடுங்கம்மா, நீங்க சாப்பிடுங்க, நீங்க வந்துருங்க, நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு போடும். அப்ப வரது பெருசுங்கன்னா வயசானதுன்னா வீட்டுக்குள்ள ஒற்றுமையை உருவாக்குதோ இல்லையோ, வேற்றுமையை உருவாக்கி விட்டு போகும், கலகத்தை உருவாக்கிட்டு போகும். அதான் பிரச்சனை வெடிக்குது. இன்னார் சொல்ற அந்த குழப்பம் தான், இன்னாருடைய பேச்சு தான் பலருக்கு விரோதத்தை உருவாக்கி கூட பிறந்தவங்க இருந்தா கூட யாரும் சரியா பழக முடியல. என்ன பத்தி சொல்லிடுறாரா, காட்டுறேன் நான் யாரு காட்டுறேன் நேரம் வரும் அப்படின்னு நமக்குள்ள அன்பு கிடையாது. நமக்குள்ள ஒரு இந்த கேவலமான புத்தி இருப்பாங்க, பிடிக்கிறது, உடைக்கிறது, கலகம் பண்றது, தப்பா போய் சொல்றது, இவங்களை பத்தி இவங்கிட்ட சொல்றது, இவங்களை பத்தி அவங்ககிட்ட சொல்றது, இவங்கிட்ட காப்பி குடிச்சு அவங்ககிட்ட சொல்றது, இவங்கிட்ட டீயை குடிச்சு அவங்களுக்கு சொல்றது, இப்படியே மாத்தி சொல்லிவிட்டு அப்படி இங்க வந்த போடுங்க. அவர்தான் போட பாருங்க கடைசி நேரத்தில் மாய்மாலத்தை விட்டு விடுங்கள், வஞ்சக வார்த்தையை விட்டு விடுங்கள். ஏரோதை போல இருக்காதீர்கள், சிமியோனை போல ஏரோதை போல இருக்காதீர்கள், மேய்ப்பர்களை போல இருங்கள். ஏரோதை போல இருக்காதீர்கள், அன்னாளை போல. மூவரும் கிறிஸ்துவை அறிவித்தார்கள், கிறிஸ்துவை கண்டார்கள், கிறிஸ்துவை புகழ்ந்தார்கள். இந்த தன்மை உங்களுக்குள் இருக்குமானால் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. God bless you. உங்க எத்தனை பேருக்கு இந்த செய்தி புரிஞ்சுது? சந்தோஷமா முடிஞ்சதா தானே? அல்லேலூயா. இதுக்கு மேல நான் போக மாட்டேன். எனக்கு ரொம்ப நல்லா காத்து அடிச்சுன்னே இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பேசலாம் தோணுது. நல்லா சில்லுன்னு ஊட்டி மாதிரி இருக்குது. ஆனா உங்களுக்கு ஊட்டி மாதிரி இல்லை, உங்களுக்கு நிறைய ஊட்டிக்குது, எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை இந்த கிறிஸ்து பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிற இந்த நாளிலே கேட்ட செய்தியை உட்கிரகித்து சிமியோனை போல, மேய்ப்பரை போல, அன்னாலை போல வருகிற நாட்களிலே வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.